2ஆம் அதிகாரத்துல அந்த 3 வசனங்களே 19, 20, 21. ரைட். இப்போ யாரு நீங்க சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டைம். எத்தனை பேர் முதல்ல செகண்ட் தீமோத்தி சாப்டர் 3, 16 and 17 நீங்க கரெக்டா நீங்க பைபிள் அடிச்சு பார்க்க கூடாது, மனசுல இருந்து சொல்லுங்க. எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் சீர் பொருந்தவும் தேறினவனாகவும் தேறினவனாகவும் ஐயோன்னு எழுதியிருக்கிறார் ஆண்டவர். எந்த நற்கிரியையும் செய்ய தேவா தகுதியுள்ளவனா இருக்கும்படிக்கு இது எப்படி இருக்குன்னா, இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் அனுப்பிவிடுவோம். சைடில் அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் நின்றுக்குவாங்க. அந்த ஸ்கிரீனுக்கு அந்த அவங்க நிற்கிறதே தெரியாது. அங்கே ஒரு பிள்ளை போய் அங்கே போய் சொல்லுடா, இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் எத்தனாவது அதிகாரம்? ஆமாம், நீ யோவான் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் தான். இயேசு கண்ணீர் விட்டார்னு சொல்லிட்டு வந்துருன்னு அனுப்பி விட்டா, அவன் போய் அங்கே போய் கண்ணீர் விட்டுட்டு இருப்பான், அழுதுட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? அப்போ திரும்ப அந்த டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க. இயேசு உடனே அழுதுகிட்டே இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு ரொம்ப ரியலிஸ்டிக்கா சொல்லுவாங்க. சரி, நம்ம அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டோம். சரியா, பரவாயில்ல. சிஸ்டர் ட்ரை பண்ணிருக்காங்க. வேற யார் சொல்லுவாங்க? அள்ளப்பட்டிருக்கு. தேவனுடைய மனுஷன் தேனா எந்த நற்கிரியை செய்ய தகுதிகள் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்படுத்துவதற்கும் நீதிப்படுத்தும் பிரயோஜனமா இருக்கிறது. இப்ப நீங்க இந்த சுமித்ரா பேசுறீங்களா? ஆமாங்க சார். நீங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியவே இல்லை. சரியா, பொறுப்புற கூட பாருங்க, பாக்கட்டும். உங்களை வெளிச்சத்துக்கு உங்க பல்லு மட்டும்தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு முன்னால வெளிச்சம் அடிக்கிற மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்க லைட் இருக்கு. சொல்லுங்க சிஸ்டர், நோ ப்ராப்ளம், சொல்லுங்க. வேத வாக்கியங்களாம் தேவனுடைய ஆவினால் அள்ளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேனாக எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுடன் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருந்தலுக்கும் நீதியை படிப்பதும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஓகே, கரெக்டா சொல்லிட்டீங்களே ஐயா. நீங்க அவங்க மார்க் போட்டுருங்க ஐயா. சரியா, மெமரி வேர்ட்ஸ் மார்க். அவரு ஒரு 2 வசனம்னா ஒரு வசனத்துக்கு 5 மார்க். சரிங்களா? 2 மார்க் 10க்கு போடுங்க. ரைட். அடுத்த நான் சொல்றேன் சார். சொல்லுங்க ஐயா, சாலமன் ஐயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாயும் எல்லா நற்கிரிகளையும் செய்ய தகுதியுள்ளவனாயும் இருக்கும்படிக்கு அவைகள் கடிந்து கொள்வதற்கும் தீர்தலுக்கும் உபதேசத்திற்கும் நீதியை படிப்பதற்கும் தகுதியுள்ள கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க. அதனால ஐயா வந்து கொஞ்சம் 2 மார்க் குறைச்சிருவாரு. சரிங்களா? அடுத்த ஆப்ல ஆனந்தராஜ். வேத வாக்கியங்கள் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனா இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளதா இருக்கிறது. சார் நான் சொல்றேங்க சார். கண்டிப்பா மேரி சிஸ்டர் சொல்லுங்க. ஆனா நீங்க வந்து வீடியோ போட்டா நல்லா இருக்கும். ஆன் பண்றேன். அப்பதான் நீங்க என்ன பார்த்துட்டு சொல்லுங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரைகளும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கிறபடியால் அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நற்கிரைகள் செய்வதற்கும் பிரயோஜனமுள்ளவர்களா இருக்கிறது. நீதியை படிப்பதற்கும். அப்ப 1-2 மிஸ் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல ஐயா. 2 மார்க் கட் பண்ணிடுங்கய்யா. ஆனா சொல்லிட்டாங்க. அடுத்து சுமித்ரா சிஸ்டர் மறுபடியும் சொல்றீங்களா? சுமித்ரா சிஸ்டர். அடுத்து வேற யாரு இருக்கா? சுமித்ரா, நிஷா. நிஷா நீங்க சொல்றீங்க. சார் நான் சொல்றேன். சொல்லுங்க.
வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் சொல்றது அருளப்பட்டிருக்கிறது. யாருங்க? பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. ரோசி. ரோசி. சொல்லுங்க. வேத வாக்கியங்களெல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எல்லா நற்கரையும் செய்ய தகுதியாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளா இருக்கிறது. சரி, நீங்க ஃபேமிலியா உட்கார்ந்துருக்கீங்களா? ஆமா சார், ஆமா சார். சரி. ஐயா, நான் பிரதர் நீங்க சொல்றீங்களா? இல்ல குடும்பத்துக்கு 10 மார்க் போட்டுறோம், ஆளுக்கு 5 சொல்றீங்களா? இன்னொரு முறை சொல்றீங்களா? சரி, இப்ப ஐயா நீங்க நிஷா ரூபன் ஐயா சொல்லுங்க. ரூபன் சொல்றேங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. ஓகே, வெரி குட், நல்லா சொல்லிட்டீங்களே, சூப்பரா சொல்லிட்டீங்க. அடுத்தாப்ல நீங்க மறுபடியும் சொல்றீங்களா? சொல்லுங்க. சொல்றேங்க ஐயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகும்படி அவைகள் உபதேசத்திலும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை நடப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கு. ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் ரைட். ஓகே, அடுத்தாப்ல மார்க் போட்டுருங்க ஐயா. ஐயா, நீங்க வசனம் சொல்லும்போது ஒரு மிஸ்டேக்கு ஒரு மார்க் கட் ஆயிரும். சரிங்களா? ஒரு மிஸ்டேக்கு ஒரு மார்க் கட் ஆயிரும். பைபிள் வசனத்தை மட்டும் அப்படின்னா பைபிள் வசனத்தை மட்டும் கரெக்டா சொல்லணும். அடுத்தது தீமோத்தி சொல்றீங்களா? இல்ல அருள் செல்வி சொல்றீங்களா? நான் சொல்றேன் சார். என்னோட ஃப்ரெண்டு கேமரா ஒர்க் ஆகாது. சரி, சொல்லிடுங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனமுள்ளவைகளா இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17. சரி. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கும். சூப்பர். அடுத்தாப்புல சொல்றீங்களா? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரிகளையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவர்கள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கிறது. நான் சொல்றேங்கய்யா. 2 தீமோத்தி 3:16-17. வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நற்கிரிகளை செய்வதற்கு நற்கிரை செய்தவர்களுக்கும் அவைகள் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் நற்கிரை செய்வதற்கு பிரயோஜனமாகவும் அவைகள் சீர்திருத்தலுக்கும் கண்டித்து பண்றதுக்கும் அடுத்தது நீதி படிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளதா இருக்கிறது. சரி, இப்ப நீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிருக்கீங்க. ஐயா மார்க் போடுறாரு. அடுத்தாப்ல ஐயா சொல்றேன். சொல்லுங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை செய்வதற்கு தகுதிப்படணும் இல்லையா? செய்வதற்கு தகுதி உள்ளவனாகும்படி தகுதியுள்ளவனாயிருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் ஏற்றதா இருக்கிறது. சரி, ஓகே, ஆல்மோஸ்ட் ரைட். ஓகே, நெக்ஸ்ட் வேற யாரா இருக்கீங்களா?
நான் சொல்றேன். ஆயத்தம் இருந்தா சொல்றீங்க. பெனிட்டா சிஸ்டர் சொல்லுங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளவையா இருக்கும்படியாக. வெரி குட். ஜென்னி சொல்லுங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. அருமை அருமை. அடுத்தது வேற யார் சொல்லுங்க. சொல்லுங்க தங்கராஜயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தெரிந்தவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஐயா சொல்லட்டுமா? சொல்லுங்க. வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. ஓ குட் குட். அடுத்தது யாரு? நான் சொல்றேன் சார். சொல்லுங்க பிரதர். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாகவும் இருக்கிறது. குட். கருணாகர் ஐயா சொல்றீங்களா? ஓகே. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியைகள் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் சீர்திருத்தலுக்கும் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ள இருக்கிறது. ஏகதேசம் நம்ம அலெக்சாவுடைய குரல் உங்களுக்கு இருக்கு. அடுத்தாப்புல நான் சொல்றேன் சார். வேத வாக்கியங்கள்லாம் தேவாவியால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. யாராவது இருக்கீங்களா? உங்க மார்க்கை வாங்கிட்டு போயிடுங்க. சரி, இதெல்லாம் சொல்லி முடிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ரைட், நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த வசனத்தை நம்ம இன்னைக்கு சொல்லிருக்கீங்க. அடுத்தது நீங்க இந்த 2 பேதுரு அதில் ஒரு 3 வசனம் இருக்குல்ல, அதை ரெடி பண்ணிட்டு வாங்க அடுத்த வெள்ளிக்கிழமை. அடுத்தது நாம இந்த வசனத்தை படிச்சல அதுல இருந்து சில கேள்வி கேட்கலாம். இப்பதான் கலந்துக்கணும் நானு. சாரி. என்ன கிளாஸ் நடந்துச்சு தெரியலங்க. சாரிங்க. அடுத்த தடவை நீங்க சொல்லலாம். சரிங்களா? சொல்லாதவங்க அடுத்த தடவை சொல்லலாம். நோ ப்ராப்ளம். இப்போ கேளுங்க. இந்த வசனம் படிச்சல இந்த 2 வசனத்துல இருந்து சில கேள்விகள், அதுக்கு நீங்களே பதில கண்டுபிடிங்க. முதல் வேத வாக்கியங்கள்னா என்னது? எது வேத வாக்கியம் சொல்றது? எதை சொல்லுது? பவுல் எழுதும் போது அது எதை குறித்தது? பவுல் எழுதுறார் இல்லையா, அந்த கட்டத்துல அந்த காலகட்டத்துல அவர் எந்த வசனங்களை வேத வசனங்கள்னு சொன்னார்? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுல தேவன் தோராவை தேவனுடைய வார்த்தைகள். அதாவது பழைய ஏற்பாடை கண்டிப்பா சொல்லிட்டாரு, ஏன்னா அது நிறைவு பெற்று விட்டது. புதிய ஏற்பாட்டுல ஓரளவுக்கு நிறைவு பெறுது. ஏன்னா 2 தீமோத்தேயு கடைசி புஸ்தகம் இல்லையா? அப்ப 2 தீமோத்தேயு அவர் எழுதின கடைசி புஸ்தகம்னா அதுக்கு முன்னால வரைக்கும் உள்ள புஸ்தகங்களையும் அவர் சேர்த்தான் சொல்றாரு. ஆனா நீங்க போன முறை ஒருத்தர் சொன்னது மாதிரி வெளிப்படுத்தலாம் அப்ப எழுதப்படல. அதனுடைய காலம் 90. இவரு எழுதுறதெல்லாம் ஒரு 70 இந்த டைம்ல எல்லாம் எழுதி முடிச்சிட்டாரு. அப்போ அதுக்கு இடையில எழுதப்பட்ட மற்ற எல்லா புஸ்தகங்களுமே அந்த நேரத்தில் எழுதப்பட்டு ஒரு கேப்புக்கு அப்புறம் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்ட காலத்தை பார்த்தா உண்மையிலேயே
புதிய ஏற்பாட்டுல முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் யாக்கோபு 45 கிபி 45. கடைசி எழுதப்பட்ட வெளிப்படுத்தல் கிபி 90. சிலவங்க 95 அப்படிம்பாங்க. பரவாயில்ல, 95ன்னு வச்சுக்கோமே. இந்த 45ல இருந்து 95, அதாவது 50 வருஷம். இந்த 50 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் எழுதி முடிச்சாச்சு. இதுல இந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்புக்கு பிறகுதான் வெளிப்படுத்தல் வருது. அதனால அன்றைக்கு பவுல் எழுதின காலகட்டத்துக்கு அது. இப்ப நான் கேட்கிறேன், நம்ம காலகட்டத்துக்கு எது? இப்ப நாம வாசிச்சுட்டு இருக்கோம் வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது எதை குறிக்குது சொல்லுங்க. முழு வேதாகமும் முழு வேதாகமத்தை குறிக்குது. 66 புஸ்தகங்கள், 1189 அதிகாரங்களை கொண்ட 66 புஸ்தகங்களை குறிக்குது. கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்விக்கு போறேன். நான் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை நினைப்பட்டது, அந்த வார்த்தை நினைப்பட்டு உறுதிப்படுத்துறது. அவர் ஏசு பேசின வார்த்தையில அதான் அவங்க பிரதர் ஒண்ணு சொல்லிட்டாங்க. எல்லாரும் சொல்லுங்க சுருக்கமா உங்க பதில. அருளப்பட்டது அப்படின்னா எது? நீங்க என்ன மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கீங்க? அது பவுலால எழுதப்படல, அவரால எழுத போது ஆவியானவர் உடன் இருந்து அவர் சொல்லிதான் எழுதுறார். சரி, ஓகே. இத பத்தி ஆவியானவர் சொல்ல பவுல் எழுதுவது. ஓகே, கரெக்ட். பிப்ளியாலஜிங்கிற பாடத்துல பார்ப்போம். ஆனா சுருக்கமா சொல்ல போனா இந்த புஸ்தகங்களை 40 பேர் எழுதியிருக்காங்க. கரெக்டா? எல்லா 66 புஸ்தகங்களும் 40 பேர், 32 பேர் பழைய ஏற்பாட்டிலையும் 8 பேர் புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லி நம்ம வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அந்த 32 + 8, அதாவது இந்த 39 + 27 புஸ்தகங்களை 32 + 8 பேர் எழுதியிருக்காங்க. அவங்கள பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதை குறித்து தான் 2 பேதுரு கொஞ்சம் விளக்கமா சொல்லுது. எப்படின்னா, தேவனுடைய மனிதர்கள், அதாவது இந்த 40 பேரும் தேவ ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார். புரியுதா? அப்ப அவரு அதை குறித்து நம்ம தனியா ஸ்டடி பண்ணணும். இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு இன்ஸ்பிரேஷன், இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அது தனியா படிக்க போறோம். இந்த நம்ம இங்க இருந்தே படி போட்டுட்டு மேல அப்படியே கட்டி எழுப்பிட்டு போயிட்டே இருப்போம். இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ரைட். அடுத்த கேள்வி, அந்த வசனங்கள்ல என்ன கேட்கிறேன்னா, இந்த வசனம் கொடுக்கப்பட்டதனுடைய பிரதான நோக்கம் என்னது? தேவனை அறிவதற்கும் வாழ்வியல நம்ம வாழ்வதற்கும் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேருவதற்கான. சரி, ஒருத்தர் இப்படி சொல்றாரு. வேற யாரு சொல்லுங்க. ஐயா கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நானே நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்க தப்பா சொன்னா கூட தைரியமா சொல்றீங்க. அந்த தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இப்ப உங்களுக்கு கரெக்ஷன் பண்றேன். நாம சொல்றது கான்டெக்ஸ்ட். ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு. என்னது? கான்டெக்ஸ்ட். இப்ப வச்சுக்கோங்க. கான்டெக்ஸ்ட்னா என்ன அர்த்தம்? டெக்ஸ்ட்னா வேத பகுதி. இப்ப நம்ம எந்த வேத பகுதியை பேசிட்டு இருக்கோம்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 16 இந்த வசனம் தான் டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட்னா என்ன அர்த்தம்? அந்த வசனத்துக்குள்ள இருக்குதுதான் பேசணும். கான்டெக்ஸ்டுவல் சொல்லுவாங்க. வெளியே வரக்கூடாது. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க வெளியே இருந்து சொல்லக்கூடாது. அது ஆண்டவரை துதிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை பிரசங்கிப்பது, அப்படி நீங்க சொல்ல. இந்த வசனத்துக்குள்ள இருந்து நீங்க பேசணும். இப்ப சொல்லுங்க, நம்ம பிரதானமான எதற்காக கொடுக்கப்பட்ட சொல்லுங்க. பிரதானமா எதுக்கு? ஆமா ஐயா, நீங்க எல்லாரும் சேர்ந்து பேசாதீங்க. முதல்ல சாலமன், அப்புறம் நம்ம சிஸ்டர்ட்ட கேட்கணும். ஐயா, இந்த வேத வசனம் கொடுத்தது தேவனுடைய மனுஷன் தேறினவனாயும் எல்லா நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாயும் இருக்கும்படிக்காக தான் இந்த வேத கிளியரா சொல்லிட்டார். புரியுதுங்களா? கான்டெக்ஸ்ட் அங்கதான் இருக்குது. நீங்க வெளியெல்லாம் போய் சொல்றதுக்கு முன்னால இதெல்லாம் உங்களை சரிப்படுத்துங்கன்னு அந்த வசனம் சொல்லு. நீங்க தேறினவனா மாறணும். அதுக்காக நான் எம்பிஎஸ் பிடிக்கணும்னு நான் சொல்லல. தேறினவர்கள்லாம் சும்மா கிடையாது. தேர்ச்சி பெற்றவர்கள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12 தேர்ச்சி, பேச்சுலர் தேர்ச்சி, மாஸ்டர் தேர்ச்சி, எம்ஃபில் தேர்ச்சி, பிஹெச்டி தேர்ச்சின்னு சொல்லுவாங்க. தேர்ச்சி பெறுறது தேவனுடைய சமூகத்துல இருந்து கற்றுக்கொள்றதுல முதல்ல நாம தேர்ச்சி படணும். இதுதான் முக்கியம். அதுக்காகத்தான் இருக்கு. நீங்க டிகிரி வாங்கணும், நீங்க எப்படி பண்ணணும், மார்க் வாங்கணுங்கிற கிடையாது.
வேத வசனத்தை கர்த்தர் கொடுக்கும்போது நம்ம தேர்ச்சி பெறதுக்காக கொடுத்துருக்கு. அவ தேர்ச்சி பெறணும். 2வது நோக்கம் என்னது? பிரதான நோக்கம் நாம நற்கிரியை வச்சு தகுதி ஆகணும். அதாவது அந்த வசனங்களால நம்ம ஆட்கொள்ளப்பட்டு, அந்த வசனங்களால நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு, அந்த வசனங்களுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, அதில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு நாம் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் வந்து இந்த ஊழியத்துல நீ சொல்லக்கூடிய காரியங்களை செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். எந்த நற்கிரியன்னு போட்டுக்கே தவிர எத்தனை நற்கிரியன்னு போடல. அப்ப எதுவானாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு பிரசங்கம் ஒரு நற்கிரியை தான், சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு நற்கிரியை தான், ஆலோசனை சொல்றது ஒரு நற்கிரியை, புத்திமதி சொல்றது இல்லையா நற்கிரியைகள். நீங்க தகுதி உள்ளவங்களா மாறணுங்கிறார். அதுக்குதான். அடுத்தது 2ஆம் பட்சமான அல்லது செகண்டரி பர்பஸ் எதுக்குன்னு பார்க்கலாமா? அதாவது இது சபைக்கு அடுத்தது வந்து சபைக்கு போயிருது. இண்டிவிஜுவலா கர்த்தர் சொல்லிட்டாரு, தேவ மனிதர்களுக்கு இந்த 2 பர்பஸ். தேவ மனிதர்கள் யாருக்கு ஊழியம் செய்யறாங்க? தேவ பிள்ளைகளுக்கு, சபைக்கு. அப்ப 4 பர்பஸ் சொல்லுங்க. அதாவது ஐயா, தேவ மனிதர்கள் அதாவது தேவனை அறிந்தவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசத்துக்கும் பரிந்து கொள்ளுதலுக்கும் படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அதாவது இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி சார் விசுவாசிகளுக்காக அது கொடுக்கப்பட்டதா? விசுவாசிகளுக்கு அதான் அதுல வந்து நான் கேட்ட கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. 4 பர்பஸ் இந்த வசனத்தை வச்சு 4 காரியத்தை நீங்க கண்டிப்பா செய்யலாம். அந்த 4 தான் என்னன்னு கேட்கணும். புரியுதுங்களா? அப்போ உபதேசத்தை ஃபர்ஸ்ட் படிச்சுக்கணும். உபதேசம் படிச்சுட்டு இருக்கீங்க, உபதேசம் தெரிஞ்சிருக்கணும். நீங்க சும்மா நான் பாட்டு பாட தெரியும், கீபோர்டு வாசிக்க தெரியும், நான் ஊழியத்துக்கு போறேன்னு நிறைய பேர் வந்துட்டாங்க. கொஞ்சம் கீபோர்டு வாசிக்க தெரிஞ்சா டக்குன்னு ஆராதனை வீரர், வர்ஷிப் லீடர்ன்ட்டு கொஞ்சம் பேர் இறங்கிட்டாங்க. இது ஒரு ட்ரெண்டாவே மாறிடுச்சு. அது 2 பக்கம் அவங்க கவனத்தை செலுத்தாதீங்க. நீங்க உபதேசத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். தி டாக்ட்ரின்ஸ் ஆஃப் காட் இங்க இருக்கா? முதல்ல உபதேசம் தான். அடுத்து என்னது? நான் எழுதி 4வது பேஜ்ல இருக்கு. அடுத்து கடிந்து கொள்ளுதல்னா எல்லாருமே கடிந்து கொள்ள முடியாது. உங்க பேச்சை கேட்கறதுக்காக உங்களை ஆண்டவர் ஒரு தலைவரா வச்சிருப்பாரு, போதகராக வச்சிருப்பாருன்னா அவங்களுக்கு தான். சரியா? அது கிளியரா சொல்லு. உங்களை அவங்க ஊழியக்காரரா ஏற்றுக்கொண்ட அந்த கூட்டத்துக்கு என்ன பண்றது? கடிந்து கொள்ளுதல். இதுக்காக யோவான் 16:8-10 வரைக்கும் நான் கொடுத்திருக்கிறேன். நிறைய வசனங்கள் இருந்தாலும் அது முக்கியமான வசனம் என்னன்னா, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நியாயத்தை குறித்தும் தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஒரு மனுஷனுடைய பாவத்தை அவனுக்கு சொல்லி புரிய வச்சு அவனை எப்படியாவது என்ன பண்ணணும்? பாவ உணர்வோடு அவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அதுதான் ஸ்டெப். ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல்ல அவன் பாவத்தை உணர்ந்துக்கணும். பாவ மன்னிப்பு பெறதுக்கு பாவ உணர்வு ரொம்ப முக்கியம், பாவ அறிக்கை ரொம்ப முக்கியம். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சீர்திருத்தலுக்கு நாங்க ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். சீர்திருத்தல் கொஞ்சம் வித்தியாசமானது. அது எப்படின்னா, ஏற்கனவே நல்லா ரட்சிக்கப்பட்டு ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க, ரைட்டா? ரட்சிக்கப்பட்டவங்களும் மறுபடியும் பாவம் செஞ்சா கடிந்து கொள்ளுதல் தேவை, ரைட்டா? இதை வந்து நீங்க 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல நான் நினைக்கிறேன் 5ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதனை குறித்து பவுல் சொல்றார் இல்லையா? நீங்க ஏன் வந்து இருமா படைஞ்சிருக்கீங்க, இப்படிப்பட்ட பாவம் செஞ்சவனை ஏன் நீங்க கண்டிக்காம வச்சிருக்கீங்கன்னு எழுதுறாரு இல்லையா? அது கடிந்து கொள்ளுதல் இருக்குது. 1 கொரிந்தியர் 5:1-2 உங்களுக்குள்ள விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது, விஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் விட்டு விலகாமல் இருமா படைந்திருக்கிறீர்கள் அப்படின்னு வருது. இப்படி நிறைய வசனங்கள் சொல்லலாம். பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்னால கடிந்து கொள்ளுன்னு சொல்லி எந்த புஸ்தகத்துல இருக்குது தெரியுமா? எங்க இருக்குன்னு? 1 தீமோத்தேயுலையா 2 தீமோத்தேயுலையா? சரி, 1 தீமோத்தேயுல இல்ல, 2 சரி 1 தீமோத்தேயு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, என்ன பண்றது? 3 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருக்கு. மற்றவர்களுக்கு பயமுண்டாகும்படி பாவம் செய்தவர்கள் எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். ஒருத்தர் பைபிள் வாசிக்கும் போது எல்லாருக்கும் முன்பாக கடித்து கொள் அப்படின்னு வாசிச்சிட்டாரு. கொஞ்சம் கவனமா வாசிக்கணும் எழுத்த, ரைட்டா? கடிந்து கொள்றது வேற, கடித்து கொள்றது வேற. இன்றைக்கு கடிந்து கொள்றேன்னு சொல்லிட்டு மற்றவங்களை கடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. கடிந்து கொள்றது கூட பரிசுத்த ஆவி நமக்கு தேவை. வெறும்
பாட்டு பாடுறதுக்கு மட்டும் இல்லை, கடிந்து கொள்றது மாதிரி ஒரு கஷ்டமான ஊழியம் கிடையாது. நம்மளை பயிற்சிடுவாங்க. பவுல் சொல்றார் ஒரு இடத்துல, நான் சத்தியத்தை சொன்னால் உன் சத்ருவானேன்னு. கடிந்து கொள்றது ரொம்ப கஷ்டம். உபதேசம் பண்ணா கை தட்டிட்டு இருப்பாங்க. சரிங்களா? கடிந்து கொள்றது கஷ்டம். அடுத்தது வந்து சீர்திருத்தல்னா, அதாவது நல்ல காரியங்களை கூட தவறா பண்ணிட்டு இருப்போம். நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், ஆராதனைங்கிற பேர்ல என்னால எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் ஆராதனை என்று ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஆனா எல்லாத்துக்கும் பேர் ஆராதனை. புரியுதா? துதி ஆராதனை, ஸ்தோத்திர ஆராதனை. இங்க என்னுடைய நண்பர்கள் என்ன கடந்த சனிக்கிழமை அழைச்சாங்க. எனக்கு இங்க உள்ள பெந்தேகோஸ் ஃபெல்லோஷிப்ல உள்ள சில நண்பர்கள் எனக்கு தனியா அழைப்பு கொடுத்து, ஐயா நீங்க வாங்க 6 மணி நேரம் துதி ஆராதனை அப்படின்னு. எனக்கு அன்னைக்கு முடியல. நான் போறதுக்கு ரொம்ப யோசிச்சுதான் போவேன், அது வேற விஷயம். அப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா, எனக்கு அந்த 6 பேரையுமே எனக்கு தெரியும். 6 மணி நேரம் ஆளுக்கு 1 மணி நேரம் வச்சு பாட்டு பாடி ஒரு இடத்துல அந்த சபையில் உள்ள மக்கள் எல்லாம் கொண்டு வர சொல்லி, ஒருவேளை ஒரு 300-400 பேர் இருந்திருக்கலாம். பெரிய நாயக்கர் பாளையம் நான் இருக்கிற இடம். நான் போகல. அப்போ இதெல்லாம் நான் பார்த்ததில்ல ஒரு காலத்துல. இப்ப இருக்குது. அவங்க எல்லாருமே நல்லா கீபோர்டு வாசிக்கிற, கிட்டார் வாசிக்கிறவங்க, நல்ல மேடையை ஆயத்தப்படுத்தி நல்லா ஹாலை ரெடி பண்ணி நிறைய புது புது பாடல் எல்லாம் பாடி, பழைய பாடல் புதிய பாடல் எல்லாம் பாடி, அது ஆனா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும்னே வச்சுக்கோங்க. ஆனா ஆராதனைன்னா அதுதான் அப்படின்னு மக்கள் நினைச்சுக்கிறாங்க. அதுதான் ப்ராப்ளம். அப்போ இந்த மாதிரி சில காரியங்களை சொல்ல வேண்டியது இருக்கு மக்களுக்கு. உங்க சபை மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லணும், இப்படித்தான் ஆராதனை பண்ணணும், இதுக்குதான் சீர்திருத்தல். அடுத்தது பிரசங்கம் பண்றது அதே மாதிரிதான், இப்படித்தான் பிரசங்கம் பண்ணணும், இப்படித்தான் நீ இந்த காரியத்தை செய்யணும். நீதியை படிப்புத்தல் போட்டுருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ரைச்சஸ்னஸ். இது என்னன்னா, நாம வந்து பாவம் செஞ்சா கடிந்து கொள்ளுது. ஒருத்தர் வந்து எதையும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அவர் வந்து நான் எது நீங்க நல்லது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், எனக்கு வந்து எனக்கு சொல்லுங்க, வாட் ஐ ஷுட் டூ. அப்போ அப்படி ஒரு கூட்டம் விசுவாசிகள் சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து நீங்க நீதியை செய்யுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள அறிவுரைகள் இதெல்லாம், எப்படி பாவம் செய்யாமல் வாழ்வது, எப்படி ஒரு திருமணம் செய்யும் போது தவறு இழைக்காமல் திருமணம் செய்வது. ஒரு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் தானே இருக்குது, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக போட்டு மேரேஜை பத்தி சொல்லப்பட்டிருக்குல்ல. இதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அந்த மாதிரிப்பட்ட ஏரியா. ரைட். அதனால நான் இது ஒரு ரிவிஷன் தான் கொடுத்துருக்குறேன். இப்ப நம்ம லாஸ்ட் டைம் இறையியல் படிப்பின் நோக்கம் பார்த்தோம் இல்லையா? நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பீஸுங்கிற வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ வந்துருவோம் இறையியல் வகைகள் அப்படின்னு சொல்லி 7ஆம் பக்கத்துக்கு வருவோம். The types of and or kinds or of divisions of theology. இறையல் என்ற வார்த்தை கேட்கும்போது சிக்கலான ஒரு உரையாடல் ஆரம்பிக்கிறேன். போதர்கள் மற்றும் இறையல் கல்வி பேரரசுக்கு ஒடுக்கப்பட்ட ஒரு துறைக்கு நுழைந்து விட்டதா கருதல். அதாவது இறையல் சொன்னாலே மனசுல என்ன வந்துடும்? ஒரு பைபிள் காலேஜ் பிக்சர் வந்துடும், ஒரு ப்ரொஃபஸர் வந்துருவாரு இல்லையா, ஒரு ஜான் கால்வின் வந்துருவாரு, ஒரு மார்ட்டின் லூத்தர் வந்துருவாரு. அது இருக்கட்டும். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீங்களே இறையலாளர்கள் தான். யூ ஆர் a theologian. In fact, every Christian should be a theologian. ஒரு சபையில ஒவ்வொரு விசுவாசி தியாலஜனாக உருவாக்கப்பட வேண்டும். முதல்ல சீஷனாக, அடுத்த தியாலஜனாக, அடுத்த பிரசங்கியாக, அடுத்தது சுவிசேஷகனாக, ஆலோசகனாக, எல்லாமே ஊழியம் தானே. ஒரே ஒரு ஊழியம் தான் செய்யணுமா என்ன? ஊழியத்துல பல காரியங்களை செய்யலாம். ஆனால் இறையியல் இப்ப நான் 4வது பாயிண்ட்ல இருக்கேன், 4வது லைன், பேஜ் நம்பர் 7 பாயிண்ட் நம்பர் D 4வது லைன். ஆனால் இறையியல் என்பது கடவுளையும் அவருடைய சத்தியத்தையும் பற்றிய ஆய்வை குறிக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஏதோ ஒரு வகையில் என்ன பண்றாங்க? இறையியலை பின்பற்றுகிறார்கள். ஏனென்றால் கடவுள் யார் அல்லது வாழ்க்கையை பற்றி வேதம் என்ன சொல்லியிருந்தது நாம் கேட்கும் போதெல்லாம் நாம் இறையியலை செய்கிறோம். பல ஆண்டுகளாக, நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவர்கள் இறையியலை படிப்பதற்கான பல்வேறு வழிகளை உருவாக்கி உள்ளனர். அவை கடவுளின் வார்த்தையில் செழுமையை காண நமக்கு உதவி செய்யும். இத்தனை 2000 வருஷத்துலங்க நிறைய தியாலஜன்ஸை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறாரு. சிலர் தவறா போதிக்கிறாங்க, அநேகர் நல்ல தியாலஜன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனா யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அதே நான் சொல்லிடுறேன், யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. தவறா போதிக்கிறவங்க கூட எதையாவது சரியா தான் இருப்பாங்க. சரியா, ஒரு 20% சரியா எடுத்துட்டு போவாங்க. ஆனா 80% தவறா இருப்பாங்க. அது இந்த சதவீத மாறுபாடுகள். ஆனா நம்ம வந்து அப்படி சொல்லிடக்கூடாது, ஓ பெர்ஃபெக்டாவே இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அது கர்த்தர் தான் நம்மளை தீர்மானிக்கும். இந்த 6 வகை இறையியலை பார்க்கலாம். இறையியலை 6 வகைப்படுத்தலாம். அவையாவன வேதாகம இறையியல். பாருங்க, இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணும். பிப்ளிக்கல் தியாலஜி, ஒழுங்குமுறை இறையியல் அல்லது சீர்முறை இறையியல், நம்ம அதுக்கு பேர் வச்சிருக்கோம் இல்லையா? ஒழுங்குமுறை இல்ல சீர்முறை இறையியல்,
சிஸ்டமேட்டிக் தியாலஜி. கோட்பாட்டு இறையியல் டாக்மேட்டிக் தியாலஜி, வரலாற்று இறையியல் ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி, சமகால இறையியல் கண்டாம்பரரி தியாலஜி மற்றும் நடைமுறை இறையியல் பிராக்டிக்கல் தியாலஜி. இப்போ நீங்க தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கலாம், இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? முதல்ல இங்கிலீஷ்ல சொல்றேன். பிப்ளிக்கல் தியாலஜி, சிஸ்டமேட்டிக் தியாலஜி, டாக்மேட்டிக் தியாலஜி, ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி, சமகால கண்டெம்பரரி தியாலஜி, பிராக்டிக்கல் தியாலஜி. ஸோ ஒரு 7 வார்த்தையை நீங்க ஞாபகம் வைக்கலாமா? என்னது? பிப்ளிக்கல், சிஸ்டமேட்டிக், டாக்மேட்டிக், ஹிஸ்டாரிக்கல், கான்டெம்பரரி, பிராக்டிக்கல். ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. இப்போ இந்த டிக்னு முடிகிறது எதெல்லாம்? சிஸ்டமேட்டிக், அடுத்தது டாக்மேட்டிக், அப்போ டிக் ஞாபகம் வந்துருச்சா? சிஸ்டமேட்டிக், டாக்மேட்டிக். அப்புறம் கல்லுன்னு முடியுது பாருங்க. கல், அப்புறம் என்ன கல்? ஹிஸ்டாரிக்கல், பிராக்டிக்கல். ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி கான்டெம்பரரி. இப்படி எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், நான் தொடர்ந்து முன்னால போறேன். இறையியலின் ஒவ்வொரு பிரிவுக்கும் அதன் முக்கியத்துவம் கவனம் கொடுக்க வேண்டும். இந்தந்த பிரிவுக்கு முக்கியத்துவம் இருக்குது கண்டிப்பா. முதல்ல சிஸ்டமேட்டிக் தியாலஜி படிக்கிறோம், அப்புறம் வரிசையா வந்துட்டே இருப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோணத்தில் ஆராயப்படுவேன். புரியுதா? ஒரு கோணத்திலிருந்து ஒன்றை பார்க்குறோம், ஒரு கோணத்திலிருந்து ஒன்றை பார்க்குறோம். எந்த ஒரு காரியத்தையுமே இப்போ நீங்க வந்து தாஜ்மஹாலில் கொண்டு உங்களை விட்டாச்சு. நான் போனதில்லை, ஆக்ரால இருக்கு இல்லையா? நம்ம எல்லாம் போறோம். தமிழ் ஆன்லைன் மாணவர்கள் எல்லாம் இதை முடிச்ச உடனே, இந்த டிகிரி முடிச்ச உடனே நம்ம எல்லாம் ஒரு பிக்னிக் போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க போய் ரைட்டா, அங்க போய் நிற்கிறோம். சரி, நம்ம இருக்கிறோம், 20 பேர் இருக்கிறோமா அல்ல 30 பேர் இருக்கிறோமா? ஒரு 5 குரூப்பா பிரிச்சு அதை சுத்தி ஒரு 5 இடத்துல நடத்தி விட்டுட்டு நீங்க பார்த்துட்டு வந்துருங்க, போட்டோ எடுத்துட்டு பார்த்துட்டு வாங்கன்னா நீங்க பார்த்த தாஜ்மஹாலை தான் நீங்க வர்ணிப்பீங்க. நான் பார்த்தேன், அங்க இப்படி இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க பார்க்காம போயிட்டீங்க. புரியுதா? அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசும்போது இவ்வளவு விஷயம் இருக்கா, அதை நான் பார்க்கலையே, இதை நான் பார்க்கலையே. புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி சுத்தி சுத்தி பார்க்கணும். இந்த 5 குரூப்பை அடுத்து என்ன பண்றோம்? மாத்துறோம். ரைட், நீங்க வந்துரு 2வது கோணத்துக்கு வா, 3வது கோணத்துக்கு வா, 4வது கோணத்துக்கு வா, 5வது கோணத்துக்கு வா, 6வது கோணத்துக்கு வா. இப்போ 6 கோணத்துக்கு வந்துட்டோங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லாம் ஒன்றுபட்டிருப்போம். ஓரளவுக்கு. இப்போ கூட பெர்ஃபெக்ட் கிடையாது. அதே மாதிரிதான் இந்த 6 வியூஸ் ஆஃப் தியாலஜியை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு முழுமை கிடைக்கும். சும்மா நான் வந்து டிகிரி முடிச்சுட்டேன், 8 கூட்டு புல்பேட்டை அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அடிச்சு உதறேன் பாரு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க பாரு மக்கள். இதோ நான் 7 வார்த்தையை பேசுறேன்னு சொல்லி படுத்துற பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நான் சில நேரம் நினைப்பேன், நல்ல வேலையா 7 வார்த்தையோட விட்டுட்டாரு. கூட ஒரு 7 வார்த்தை சொல்லி 14 வார்த்தை வச்சிருந்தா ஈவினிங் வரைக்கும் வீட்டுக்கு போக முடியாது. அவரும் தெரிஞ்சுதான் 7 வார்த்தையோட முடிச்சிருக்கிறார். கரெக்டா? அப்படித்தான் நம்ம பிரசங்கம் பண்றதுக்காக முடிந்த அளவுக்கு நல்லா ஆயத்தமாகணும். அடுத்தது பார்ப்போம். ஒவ்வொன்றும் மற்றொன்றுக்கு உறுதுணையாயிருக்கும். ஸோ ஒன் இஸ் காம்ப்ளிமெண்டரி டு அதர். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பிப்ளிக்கல் தியாலஜி இஸ் காம்ப்ளிமெண்டரி டு சிஸ்டமேட்டிக் தியாலஜி, சிஸ்டமேட்டிக் தியாலஜி இஸ் காம்ப்ளிமெண்டரி டு டாக்மேட்டிக் தியாலஜி. இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு. ஆனால் அவை அனைத்தும் சேர்ந்து கடவுளை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளவும் நமது விசுவாசத்தை இன்னும் உண்மையாக வாழ நமக்கு உதவுகின்றன. அவைகள் நமக்கு ஒரு முழுமையான அறிவை தரும். ஆகையால் தயக்கம் குழப்பம் இல்லாமல் தைரியத்துடன் தெளிவுடன் கற்றுக்கொள்ள வேண்டும். ரைட்டா? ஓகே, லெட் மீ கோ டு தி ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ பாருங்க, நமக்கு ஒரு பிரேக்குக்கு முன்னால நான் அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை முடிச்சிருவேன். வேதாகம இறையியல். ரைட்டா? பிப்ளிக்கல் தியாலஜி. கேட்கலாம், ஏங்கய்யா சிஸ்டமேட்டிக் தியாலஜி தான் ஆரம்பிக்கலாமே. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷனே பிப்ளிக்கல் தியாலஜி. படிக்கும்போது தான் சிஸ்டமேட்டிக் தியாலஜி. ஆனால் சிஸ்டமேட்டிக் தியாலஜியும் அதை தொடர்ந்து கீழே இருக்கு இல்லையா, மற்ற 5ம் அதெல்லாம் வந்து பிப்ளிக்கல் தியாலஜின் அடிப்படையில் தான் வருது. ஃபவுண்டேஷன் அதுதான், அடிப்படை அதுதான். அதை பார்க்கலாம். வேதாகம இறையியல் என்பது நேரடியாக வேதாகமத்தையே மையமாக கொண்டது. அதாவது பைபிள்ல உள்ளதை மட்டும் வச்சு தியாலஜி டெவலப் பண்றது. வெளியே போய் மார்ட்டின் லூத்தர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னாரு, 3ஆம் நூற்றாண்டுல இவர் சொன்னாரு, 6ஆம் நூற்றாண்டுல அவரு சொன்னாரு, அது இப்ப வேண்டாம். பைபிளை மட்டும் சார்ந்து தியாலஜியை உருவாக்குறது. அதாவது பழைய ஏற்பாட்டை மட்டும் சார்ந்து, புதிய ஏற்பாட்டை மட்டும் சார்ந்து, மொத்தத்துல முழு வேதாகமத்தையும் சார்ந்து. அடுத்த லெவல் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அடுத்த லெவல் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு புஸ்தகம். அடுத்தது பழைய ஏற்பாட்டில் உள்ள தொகுப்பு புஸ்தகங்கள், புதிய ஏற்பாட்டில் உள்ள தொகுப்பு புஸ்தகம். என்னையா சொல்றீங்க, உங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போறீங்க, எங்களுக்கு புரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்லித்தரேன், கவனிங்க, தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது வேதாகமத்துக்கு புறம்பான இறையியல் ஆதாரங்களை
மையமாக கொண்டது அல்ல. வேதாகமத்துக்கு புறம்பாக அப்படின்னா எதிராக எடுத்துக்காதீங்க, அந்த அர்த்தம் இல்லை. சரியா? இன்டர்னல்னா பைபிளை சார்ந்து, எக்ஸ்டர்னல்னா பைபிளுக்கு உதவி செய்யறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியதான் எக்ஸ்டர்னல். உதாரணத்துக்கு ஹிஸ்டாரிக்கல் தியாலஜிலாம் எக்ஸ்டர்னல். ஸோ வெளியே போய் பண்ணாம உள்ளே இருந்து பார்க்கறது. ஒரு கேள்விக்கு விடையளிப்பதற்காக வேதாகமத்தின் பல பகுதிகளிலிருந்து வசனங்களை தொகுத்து எடுப்பதற்கு பதிலாக வேதாகம இறையியல் வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட புஸ்தகம். நான் சொன்னா இல்லையா? இப்ப நான் இந்த இடத்துல நின்று உங்களுக்கு நான் விளக்குறேன். முதல்ல பிப்ளிக்கல் தியாலஜி மட்டும் பார்ப்போம். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, பிப்ளிக்கல் தியாலஜி அப்படிங்கும்போது 66 புஸ்தகங்கள்லையும் இருக்கிற தியாலஜி அப்படின்னால ஒவ்வொரு புஸ்தகத்துல இருக்குன்னு அர்த்தம். 66 புஸ்தகங்களையும் படிச்சு அந்த பைபிளுக்குள்ளேயே நின்று ஒரு தியாலஜி எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தாப்புல என்ன பண்றாங்க, ஓல்டு டெஸ்டமெண்ட் தியாலஜி, நியூ டெஸ்டமெண்ட் தியாலஜி. அதாவது பழைய ஏற்பாட்டோட 39 புஸ்தகங்கள்லாம் அதுக்குள்ளால உள்ளதெல்லாம் தியாலஜியும் ஓல்டு டெஸ்டமெண்ட் தியாலஜி. புதிய ஏற்பாட்டோட 27 புஸ்தகங்கள் எல்லாம் சேர்ந்து நியூ டெஸ்டமெண்ட் தியாலஜி. எங்களுக்கு மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டில இது தனித்தனியா நாங்க படிக்கணும். ஓல்டு டெஸ்டமெண்ட் தியாலஜி தனியா படிக்கணும், நியூ டெஸ்டமெண்ட் தியாலஜி தனியா படிக்கணும். இப்ப அடுத்த லெவல் போயிட்டோமா, இன்னொரு லெவல் பார்க்கலாமா? இந்த லெவல் என்னன்னா தொகுப்பு. அப்படின்னா பழைய ஏற்பாட்டை 4ஆ பிரிக்கலாம், புதிய ஏற்பாட்டையும் 4ஆ பிரிக்கலாமா? சரி, வாட் ஆர் த 4 divisions ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் நான் சொல்றேன். அதாவது எபிரேய பைபிள்ல 22 புஸ்தகம் இருக்கு. அவங்க எழுத்து ஆல்பபெட் 22, அதுக்கு அடிப்படையா அவங்க 22 வச்சிருக்காங்க. நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் 5 புஸ்தகம் சேர்த்து ஒரு டோரா அப்படின்னு ஒரு புக் ஆக்கிட்டாங்க. ரைட்டா? அப்புறம் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் சேர்த்து 4 புக்கையும் சேர்த்து அதை ஒரு புக்கா மாத்திட்டான். 12 சிறிய தெற்கு தரிசன புஸ்தகங்கள், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபக், செப்பனியா, சகரியா, மல்கியா 12 சேர்த்து அதை ஒரு புக்கா மாத்திட்டான். அதனால அது 22 இருக்கு. முதல்ல 22 இருந்ததை 2 அதை பிரிச்சுட்டாங்க. ஒரு கட்டத்துல எப்படி பிரிச்சுட்டாங்க, 39 பிரிச்சிருக்காங்க நம்முடைய கன்வீனியன்ஸ்க்காக. புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, இப்ப அந்த பழைய ஏற்பாட்டுல அவங்க எப்படி 3ஆ பிரிச்சு வச்சாங்க. எபிரேயர்கிட்ட போய் கேட்டா, எப்பா உங்க பைபிள் இருக்கு இல்லையா, அதை நீங்க எப்படி பிரிச்சீங்க? நாங்க 3ஆ பிரிச்சிருக்கோம். எப்படி பிரிச்சிருக்காங்க? 3ஆ. அதை நான் அந்த எபிரேய பாஷையில சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்க. டோரா, நபீம், கெத்துபீம். டோரா, TORAH, டோரா. நபீம், NABIMனு சொல்லலாம், BIMனு சொல்லலாம். அவங்க நபீம் எல்லாம் ஒண்ணுதான். டோரா நம்பர் 1, நபீம். அடுத்த 3 கெத்துபீம், KETHUBIM, KETHUBIM, கெத்துபீம். இது இப்ப நீங்க 3 ஹெப்ரேய வார்த்தைகள் படிச்சிட்டீங்க. இது அர்த்தம் என்ன? டோரானா லா, இங்கிலீஷ்ல சொல்றோம், லா, நியாய பிரமாணங்கள். இன்னொரு புஸ்தகம் அதுக்கு என்னன்னா 5 ஆகமங்கள், பஞ்சாகமம், 5 ஆகமம் அப்படிம்பாங்க. பெண்டா டூக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பெண்டா மீன்ஸ் 5, டுகோஸ்னா புஸ்தகம். பெண்டா அப்படின்னா 5, டுகோஸ்னா புஸ்தகம். பெண்டா டுகோஸ், பெண்டா டுக் அப்படின்னா 5 ஆகமங்கள் அல்லது பஞ்சாகமங்கள். ரைட்டா? பஞ்சாப்னா என் பேர் 5 ஆறுகள் ஓடுது, அதனால பஞ்சாப். பஞ்சாப், சிந்து, குஜராத், மராத்தான்லாம் பாடுவோம்ல. ரைட். இப்போ அந்த 5 புஸ்தகங்கள் இருக்கு இல்லையா, அது டோரா அல்லது நியாயப்பிரமாண புஸ்தகங்கள், சட்ட புஸ்தகங்கள், மோசேயின் புஸ்தகங்கள். எத்தனை பேர் இருக்கு பாருங்க. அதுக்கு பெண்டட்டுக், 5 ஆகமம், நிறைய பேர் இருக்கு. அடுத்தாப்புல என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க நபீம், தீர்க்க தரிசன புஸ்தகம். நபின்னா தீர்க்க தரிசி, முஸ்லிம் சொல்லுவாங்க முகமது நபி. நபீம்னா தீர்க்க தரிசனங்கள். சரிங்களா? அதெல்லாம் சேர்த்து அந்த தொகுப்பு, அந்த தீர்க்க தரிசன புஸ்தகம்லாம் சேர்த்து நபீம். கெத்துபீம்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நபீம்னா ப்ராஃபெட்ஸ் அல்லது ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ் அல்லது ப்ராஃபசிஸ். நீங்க இங்கிலீஷ்ல அப்படி எழுதி வச்சுக்கலாம். தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசனம். கெத்துபீம்னா ரைட்டிங்ஸ், அவ்வளவுதான், எழுத்துக்கள். அவத்த எல்லாம் போட்டு ரைட்டிங்ஸ்னு முடிச்சிட்டாங்க. இது எபிரேய மொழியில பிரிச்சது. இப்ப இங்கிலீஷ்க்கு வருவோமா? இங்கிலீஷ்ல எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, முதல் பகுதி இதே மாதிரிதான். முதல்ல என்னது? மோசேயின் புஸ்தகங்கள் அல்லது பெண்டட்டுக், 5 ஆகமங்கள். இரண்டாவது ஹிஸ்டாரி புக்ஸ். முதல்ல லா புக்ஸ் 5, முதல் 5. அடுத்தது ஹிஸ்டரி புக்ஸ், அடுத்த 12.
யோசுவா அதுல இருந்து ஆரம்பிச்சு இல்லையா, வாதியாத்திரத்துல லேவியானா உபாகமா, அடுத்தது யோசுவா, அப்படி வரிசையான புஸ்தகங்கள் இருக்குல்ல, அந்த புஸ்தகங்கள் எல்லாம் சேர்த்து 12 புஸ்தகங்கள், எஸ்தர் வரைக்கும், யோசுவா டு எஸ்தர். இது வந்து என்னது, வரலாற்று புஸ்தகங்கள், ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் அல்லது ஹிஸ்டரிக் புக்ஸ் எப்படினாலும் நீங்க எடுத்துக்கணும். லா புக், சட்ட புஸ்தகங்கள் அல்லது பெண்டட்ரூக், ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ். அடுத்தாப்புல 5 புஸ்தகம் வருதுங்க. அதாவது யோபு, சங்கீத, நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த 5ம் சேர்ந்து கவிதை புஸ்தகங்கள், பாடல் புஸ்தகம், செய்யுள் புஸ்தகம். அது என்ன 2-3 வார்த்தை நான் சொல்றேன், நீங்க எப்படினாலும் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ்ல வந்து பொயட்டிக்கல் புக்ஸ் அல்லது பொயட்ரி புக்ஸ், பொயட்ரி புக்ஸ் அல்லது பொயட்டிக்கல் புக்ஸ், பாடல் புஸ்தகங்கள், கவிதை புஸ்தகங்கள், சங்கீத புஸ்தகங்கள், என்ன செய்யுள் புஸ்தகங்கள் எப்படினாலும் எடுத்துக்கோங்க. அடுத்தாப்புல வரக்கூடிய அடுத்த இருக்கு பாருங்க, ஒரு 17 புஸ்தகம், ஏசாயால் ஆரம்பிச்சு மல்கியா வரைக்கும் தீர்க்க தரிசன புஸ்தகம். அத பெரிய தீர்க்க தரிசனம், சிறிய தீர்க்க தரிசனம் 2ஆ பிரிப்பாங்க. பெருசுனா ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல். ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல் 5 புஸ்தகத்தையும் பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்லாம். அது ஏசாயா ரொம்ப வளர்த்தியா இருப்பார் அப்படி அர்த்தம் இல்லை, அல்லது புஸ்தகம் ரொம்ப பெருசுன்னு அர்த்தம் இல்லை. அப்படி பார்த்தா புலம்பல் ரொம்ப பெருசு இல்லையே, பேர் வச்சிருக்காங்க பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அப்புறம் ஓசியா தொடங்கி மல்கியா வரைக்கும் சிறிய தீர்க்க தரிசனம், ரைட்டா? அது இப்ப வந்து இப்ப நான் 4ஆ பிரிச்சோம் இல்லையா, இதை படிக்கிறது, இதையும் பிப்ளிக்கல் தியாலஜி எப்படி படிப்பானா, the theology of Pentateuch, the theology of historical books, the theology of poetry books, the theology of prophetic books அப்படின்பா. இப்ப புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்துடும். புதிய ஏற்பாட்டை 4ஆ பிரிக்கிறேன். காஸ்பல்ஸ் இந்த 4 புத்தகம், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். அப்புறம் ஹிஸ்டரி புக் ஒண்ணு தான், அப்போஸ்தலர் நடபடிகள். காஸ்பல் 1, ஹிஸ்டரி நம்ம 2வது பிரிவு. 3வது நிருபங்கள், 21 புஸ்தகம் கரெக்டா அங்க இருந்து ஆரம்பிக்குது பாருங்க. ரோமர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலோசியர் 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் 1 தீமோத்தேயு 2 தீத்து பிலமோன் எபிரேயர் அங்க வந்து நிற்கும் பாருங்க. எபிரேயர், அப்புறம் என்னது யாக்கோபு 1 பேர் 2 பேர் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் யூதா வரைக்கும் உள்ள அத்தனை 21 புஸ்தகங்களும் லெட்டர்ஸ், நிரூபங்கள் அல்லது எபிஸ்டில்ஸ், நிரூபங்கள், சரிங்களா? நிரூபங்கள், லெட்டர்ஸ், கடிதங்கள். எப்படி கடைசி ஒரு தீர்க்க தரிசனம் ஒண்ணுதான் இருக்கு, அது என்னது? ரெவலேஷன். ஸோ இப்போ புதிய ஏற்பாடு த தியாலஜி ஆஃப் காஸ்பல். அப்போ அது பிப்ளிக்கல் தியாலஜி தான், ஏன்னா இந்த 4க்குள்ள உள்ள தியாலஜி 4 மட்டும்தான் எடுத்து பார்க்கணும். த தியாலஜி ஆஃப் ஆக்ட்ஸ், த தியாலஜி ஆஃப் லெட்டர்ஸ், எபிஸ்டில்ஸ், த தியாலஜி ஆஃப் ரெவலேஷன். இப்படி அடுத்த ஒரு கட்டம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஆழமா போறது. அது என்னது? ஒவ்வொரு புஸ்தகத்தையும் theology of Genesis, theology of Exodus, theology of Leviticus, theology of Mark, theology of Matthew, theology of Colossians, theology of Revelation. ஆஹா, அப்ப நீங்க 66 தியாலஜி புத்தகம் படிக்கணும். நான் சார் இப்படி சொல்றீங்க, எல்லாம் படிக்கிறாங்களா? ஆமா, படிச்சுட்டு இருக்காங்க எங்க காலேஜ்ல பசங்க. நீங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க, அவன் முடிக்க போறான். இன்னும் யாரும் முடிச்சதா இல்லை, எல்லாம் படிச்சுட்டே தான் இருக்காங்க. புரியுதா? தியாலஜின்னு சும்மா இல்லை, நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நமக்கு என்ன கருத்து தராரோ அதான். நான் வாசிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு பிரேக் கொடுத்துறேன், ரைட்டா? அப்ப நான் மறுபடியும் இந்த மிடில் சைட்ல வர்றேன். என்ன போட்டிருக்கு? சரி, அப்ப பாருங்க, ஒரு கேள்விக்கு விடையளிப்பதற்காக வேதாகமத்தின் பல பகுதியிலிருந்து வசனங்களை தொகுத்து எடுப்பதற்கு பதிலாக வேதாகம நிறையல் வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட புஸ்தகம், ஆதி ஆகமத்தின் நிறையல், உபாகமத்தின் நிறையல், ரோமர் புஸ்தகத்தின் நிறையல், வெளிப்படுத்தல்கள் என்று ஒரு ஆசிரியர். இன்னொன்னு நான் சொல்றேன், அதை நான் சொல்ல விட்டுட்டேன். என்னன்னா, இப்போ நான் வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் தியாலஜி, நியூ டெஸ்டமென்ட் தியாலஜி, தியாலஜி ஆஃப் பெண்டட்ரூக் அப்படிலாம் சொன்னேன். அப்புறம் தியாலஜி இன்னொன்னு இருக்கு, அந்த எழுத்தாளர்களை வச்சு தியாலஜி இருக்கு. அதாவது தியாலஜி ஆஃப் மோசஸ், தியாலஜி ஆஃப் பால், தியாலஜி ஆஃப் பீட்டர், தியாலஜி ஆஃப் ஜேம்ஸ். ஆழங்க, ஆழம் இல்லையா? அடுத்தது பாருங்க, ஒரு வேதாகம பகுதி பழைய ஏற்பாட்டு இறையல், புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன, சங்கீத இறையல் ஆராய்ந்து அது தேவனுடைய சத்தியத்தை எவ்வாறு வெளிப்படுத்துகிறதை நோக்குகிறது. பவுலின் நிருபங்களில் இறையலை ஒருவர் ஆராய முற்பட்டால் அவரது 14 நிருபங்களின் அடிப்படையில் ஆராயம் இல்லையா? ரோமர்ல இருந்து எபிரேயர் வரைக்கும் ஒருவர் ஆராய முற்பட்டா அப்படி பண்ணலாம். அடுத்தது யோவான் இறையல ஒரு ஆராய முற்பட்டா அவர் 5 புத்தகங்கள் இருக்காரு. சுவிசேஷம் 1, 3 நிருபங்கள், கடைசி வெளிப்படுத்தல், அதெல்லாம் சேர்த்து இப்போ இந்த புஸ்தகங்கள் எல்லாம் சேர்ந்து வந்துருது பாரு. சுவிசேஷம் தனியா பாக்குறோம், நிருபங்கள் தனியா பார்த்தோம், ரெவலேஷன் தனியா பார்த்தோம்.
இப்ப யோவான் சொல்லும்போது அவருடைய புத்தகங்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துட்டோம். ஏன்னா அவரு சுவிசேஷம் எழுதியிருக்கிறாரு, நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு, புரியுதா, தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறார். ரைட். மொத்தத்தில் ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதாகம் முழுவதும் தேவன் தம்மை எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்பதை அறிவதே நோக்கம். என்னதான் இருந்தாலும் கர்த்தரை அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளதான் நோக்கம். தேவன் வெவ்வேறு காலங்கள் வெவ்வேறு விதங்களிலும் இரியா தம்முடைய குமாரனை இயேசு கிறிஸ்து மூலம் பேசினார்னு சொல்லி எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2. சரியா? இந்த தொடர்ச்சியான வேறுபாட்டை புரிந்து கொள்ளவும் பழைய ஏற்பாட்டு எவ்வாறு கிறிஸ்துவை நோக்கி சுட்டிக்காட்டுகிறது என்பதையும், புதிய ஏற்பாடு அவரை தேவனுடைய திட்டத்தின் நிறைவாக எவ்வாறு வெளிப்படுத்தும் என்பதையும் காணவும் வேதாகம வரையில் நமக்கு உதவுகிறது. எல்லா இறையியலுக்கும் அடிப்படையாக நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லா இறையியலுக்கும் அண்டர்லைன் பண்ணிக்கணும். அடிப்படையானது இறையியல், வேதாகம இறையியல். ஆயினும் நாம் முதலாவது முறைப்படுத்தப்பட்ட இறையிலிருந்து ஆரம்பிப்பது நம்முடைய புரிந்து கொள்ளுதல். அப்ப நீங்க சொல்ல ஏங்கய்யா நீங்க பிப்ளிக்கல் தியாலஜி ஆரம்பிச்சுக்கணும். நாங்க அதை எம்டி லெவலில் தான் கொடுப்போம் உங்களுக்கு. இதுதான் நல்லது இந்த டிப்ளமா லெவலுக்கு, பிடிஎஸ் லெவலுக்கு. இப்போ ஒரு விஷயத்த சொல்லட்டா, அப்போ பழைய ஏற்பாடு நடக்க போற காரியங்களை சொல்லுது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு நிறைவேற்றுதலே சொல்லுது. பழைய ஏற்பாடு இயேசு வரப்போறாரு, இப்படி பண்ணுவார். புதிய ஏற்பாடு அதை நிறைவேற்றி காட்டு. ரைட்டா? இந்த இடத்துல நம்ம கரெக்டா மணி எத்தனை? 7:50. ரைட். நான் ஒரு பிரேக் விடுறேன். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம மீட் பண்ணலாமா? தேங்க்யூ. எல்லாரும் இருக்கிறீங்களா? இருக்கிறோம் சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த இந்த நம்ம இதுக்கு முன்னால் என்ன சப்ஜெக்ட் படித்தோம்? பொயட்டிக்கல் புக்ஸ் படித்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எல்லாருமே கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. உங்களை லெக்சர் நோட்டெல்லாம் நீங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறீங்க. ப்ளஸ் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் எழுதி எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ பொயட்டிக்கல் புக்ஸ்லேருந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 10 டேஸில் அந்த மார்க்கெல்லாம் நான் செக் பண்ணி உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் நான்
நான் அப்லோட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வந்து நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறீங்க, எத்தனை பேர் வந்து நீங்க எக்ஸாம் எழுதாம இருக்கிறீங்க, மிஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க அத வந்து நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கம்மிங் டேஸ்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மாரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் மார்க் லிஸ்ட்ட வந்து அப்லோட் பண்ணிருவேன். நீங்க அதுல வந்து நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. அது இல்லாம வந்து ஒரு சிலர் வந்து குறிப்பாக புதுசா ஜாயின் பண்ணவங்க, நீங்க தயவுசெய்து வந்து அ ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு கிளாஸ் இல்லன்னா ரொம்ப எமர்ஜென்சிங்கிற பட்சத்தில வந்து 2 கிளாஸ். அ ரொம்ப எமர்ஜென்சின்னா, ரொம்ப முடியவே இல்ல அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு வந்து நீங்க லீவ் எடுத்துக்கலாம். அ மத்தபடி வந்து ஒரு 5 கிளாஸ், 6 கிளாஸ் அப்படி வந்து நீங்க அதிகமாக லீவ் எடுக்கும்போது, அந்த சப்ஜெக்ட்ட வந்து நீங்க மறுபடியும் வந்து படிக்கணும். நீங்க அந்த சப்ஜெக்ட்க்கு வந்து பே பண்ண வேண்டாம். சரிங்களா? ஏன்னா 6 கிளாஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டு மறுபடியுமாக அதுல வந்து நீங்க ஒண்ணுமே லேர்ன் பண்ண முடியாது. 6 கிளாஸ்ன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட வந்து 8 மணி நேரம், 9 மணி நேரம் வந்து நீங்க மிஸ் பண்றீங்க. ஸோ நெறைய விஷயங்கள வந்து நீங்க மிஸ் பண்ணிருவீங்க. ஸோ ஆகையினால நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த புதிய மாணவர்களுக்கு வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 15 கிளாஸ் வகுப்புகள். அதுல வந்து 1 கிளாஸ் நீங்க லீவ் எடுத்துக்கலாம். ரொம்ப எமர்ஜென்சிங்கிற பட்சத்துல வந்து 2 கிளாஸ். ஸோ அதுக்கு மேல நீங்க லீவ் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க அசைன்மென்ட் ஏதாச்சும் வந்து எனக்கு நீங்க எழுதிக் குடுக்கணும். ஆனா 6 கிளாஸ் அந்த மாரி எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த சப்ஜெக்ட் வந்து மறுபடியும் படிக்கணும். சரிங்களா? அந்த சப்ஜெக்ட்க்கு வந்து நீங்க பே பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ அந்த மாரி வந்து பொயட்டிக்கல் புக்ஸ்ல வந்து ஒரு 2 பேர் வந்து என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா, 6 வகுப்புகள் வந்து நீங்க லீவ் எடுத்திருக்கிறீங்க. எனக்கு சரியா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து குடுக்கல. சரிங்களா? ஸோ ஆகையினால அவங்க வந்து நீங்க மறுபடியுமாக நீங்க படிக்கணும். ஓகே. நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சீரியஸா வந்து நீங்க எடுக்கக்கூடியதான விஷயங்கள். சரிங்களா? உங்களுக்கு பல விஷயங்கள் இருக்கலாம். இருந்தாலும் கூட வந்து எந்த இடத்துல வந்து என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ, அந்த இடத்துல நான் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனா வந்து எல்லா இடங்களில வந்து என்னால விட்டுக் குடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ ஆகையினால இது வந்து ஒரு அகாடமிக் ரூல்ஸ். இத வந்து நான் ஃபாலோ பண்ணணும். அத வந்து நீங்க மனசுல வச்சுட்டு, கொஞ்சம் தயவு செய்து வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்ப நீ ஒரு 1 வீக்ல வந்து என்ன செய்யலாம்னா, இந்த பொயட்டிக்கல் புக்ஸ்க்கான மார்க்க வந்து நீங்களே என்ன செய்யலாம், அந்த குரூப்ல வந்து நீங்க பார்த்துக்கலாம். நான் டைப் பண்ணி உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? அதேபோல வந்து எக்ஸாம் வந்து எழுதி ஒரு சிலர் வந்து நீங்க அ இமெயில் பண்ணிட்டீங்க. அதிலேயே எனக்கு டேட் வந்துரும். சரிங்களா? நீங்க எந்தெந்த டேட்ல வந்து நீங்க இமெயில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு டேட் அதிலேயே காமிச்சிரும். இமெயில்லயே காமிச்சிரும். ஸோ நான் சொன்ன டேட்ல வந்து நீங்க சப்மிட் பண்ணாம, ஒரு 2 நாள் கழிச்சோ, 3 நாள் கழிச்சோ, இல்ல 1 வாரம் கழிச்சோ நீங்க வந்து இமெயில் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி வந்து உங்களுடைய மார்க் வந்து நான் கம்மி பண்ணுவேன். ஏன்னா போதுமான அளவு வந்து உங்களுக்கு அ நான் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து நேரம் குடுத்துருக்கிறேன், நாட்கள் குடுத்துருக்கிறேன். ஸோ நீங்க ஒருவேளை நீங்க பிஸியா இருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஆனா அந்த டேட்ல வந்து நீங்க கரெக்ட்டா சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, நான் சரியான மார்க் வந்து உங்களுக்கு வந்து நான் போடுவேன். அப்படி இல்லாத பட்சத்தில வந்து நீங்க லேட்டா சப்மிட் பண்ணும்போது, நான் மார்க்க வந்து என்ன செய்வேன், கம்மி பண்ணுவேன். நீங்க சப்மிட் பண்ணலாம். ஆனா மார்க் என்ன செய்யும், கம்மியாகும். சரிங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சுங்களா? புரிச்சுங்க சார். புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நமக்கு எப்பயாச்சும் வந்து இடைப்பட்ட நாட்கள்ல வந்து டைம் கிடைக்கும்போது, நீங்க எல்லாருமே வந்து எத்தன சப்ஜெக்ட் முடிச்சிருக்கிறீங்க என்கிறதான டீட்டெயில் வந்து என்ன செய்யும், ஒரு கிளாஸ் அதுக்குன்னு சொல்லியே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருந்தேன். நீங்களே என்ன செய்யலாம், செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்ட்ட ஃபைல் இருக்கு. நான் எல்லாமே வந்து எழுதி வைக்கிறேன். அத வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒருவேள வந்து எனக்கு என் சைடு வந்து கரெக்ஷன் இருக்குன்னு சொன்னா, நீங்களும் கூட என்ன செய்யலாம், நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். யாராவது எதுவும் சொல்றீங்க? அருள் செல்வி. ஓகே. வேற எதுலயா? ஏதோ சொல்றீங்க. ஆனா கரகரன்னு கேக்குது. அருள் செல்வி. ஒண்ணும் இல்லைங்களா? ஓகே. சரி. அடுத்து வந்து இந்த கிளாஸ்ல வந்து கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நீங்க எல்லாருமே என்ன செய்யுங்க, மைக்க வந்து ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க வந்து ஆஃப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு மாரி சவுண்ட் கேட்குது. அதனா அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ அதனால நீங்க மறுபடியுமாக இந்த கிளாஸ வந்து நீங்க லிசன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ அதனால நீங்க பேசும்போது மட்டும் மைக்க ஆன் பண்ணுங்க. பேசி முடிச்ச உடனே ஆஃப் பண்ணிருங்க. ஒரு சிலர் வந்து ஆஃப் பண்ணதுக்கு வந்து மறந்து போயிடுறீங்க. குறிப்பாக பாஸ்டர் ரூபன், அதேபோல வந்து சிஸ்டர் நிஷா. சரிங்களா? கொஞ்சம் அத நீங்க மறந்துடுறீங்க. கொஞ்சம் சீரியஸா அதுல வந்து இன்வால்வ் ஆகும்போது மறந்துடுறீங்க. ஸோ தயவுசெய்து வந்து என்ன செய்யுங்க, பேசி முடிச்ச உடனே நீங்க ஆஃப் பண்ணிருங்க. சரிங்களா? ஓகே. ஓகே ஓகே. சார்.
ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஓகே. இப்போ நம்ம அப்படியே ஒரு கேள்வியோட ஆரம்பிப்போம். அது நோட்டை பார்க்கக்கூடாது, சரியா? நம்ம ரிட்டன்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரிட்டன்ஷன்னா நீ இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது, யாராவது ஒருத்தர் நோட்டையே பார்க்காம இந்த 6 விதமான 6 டைப்பான தியாலஜி சொல்லுங்க பார்ப்போம். நோட்டை பார்க்கக்கூடாது, சும்மா மனசுலன்னு சொல்லுங்க. 3 சொன்னாலும் பரவாயில்ல. பிப்ளிக்கல் தியாலஜி, இங்கிலீஷ்ல சொல்லுங்க இல்ல தமிழ்ல சொல்லுங்க. ஹிஸ்டாரிக்கல், சிஸ்டமேட்டிக் தியாலஜி. பேரை சொல்லிட்டு சொல்லுங்க. நீங்க எப்படிதான் சொல்லுங்க. பிப்ளிக்கல் தியாலஜி, சிஸ்டமேட்டிக்கல் பிப்ளிக்கல் தியாலஜி, ஹிஸ்டாரிக்கல். இதுக்கெல்லாம் மார்க் கிடையாதுங்க, மார்க் கிடையாது, கவலைப்படாதீங்க. சும்மா அடிச்சு விடுங்க, வந்தா வரட்டும், போனா போட்டும். வேற என்ன பண்றது? நம்ம என்ன அமெரிக்கால பிறந்தோம்? வேதாகம் இறையியல், ஒழுங்குமுறை இறையியல், கோட்பாடு இறையியல், வரலாற்று இறையியல், சமகால இறையியல், அப்போ நடைமுறை இறையியல். அழகா தமிழ்ல சொல்லிட்டாரு. சரி, இதை எப்படியாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லையா? பிப்ளிக்கல் தியாலஜியா, பைபிள்ங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், பைபிள், கான்டெம்பரரி, சமகாலம், ரைட்டா? அடுத்தது வந்து சிஸ்டமேட்டிக், டாக்மேட்டிக், ஹிஸ்டாரிக்கல், அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். நம்ம இப்போ பார்த்தது என்ன பார்த்துருக்குறோம்? இந்த கிளாஸ்ல இதெல்லாம் முடிக்கணும், நான் முடிச்சணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்ப வேதாகம இறையியலுடைய அதனுடைய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை பார்த்தோம். அது எப்படியெல்லாம் வேதாகம அறிவியல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ 39 புஸ்தகங்களும் சேர்ந்து அதுல உள்ள இருக்கிற எல்லா இறையியலையும் தொகுத்து பார்த்தா அது ஓல்ட் டெஸ்டமென்ட் தியாலஜி, பழைய ஏற்பாட்டு இறையியல். 27 புஸ்தகங்கள் புதிய ஏற்பாட்டு இறையியல் புஸ்தகமே இருக்கு, பெருசு பெருசா இருக்கும். எங்க காலேஜுக்கு நீங்க வந்தீங்க. அப்புறம் அடுத்தது வந்து தி தியாலஜி ஆஃப் பென்டாக்டிக்னு தனியா இருக்கு, அது அந்த 5 புஸ்தகங்கள் மட்டும். தி தியாலஜி ஆஃப் போயட்ரி புக்ஸ், தி தியாலஜி ஆஃப் மேஜர் ப்ராஃபட்ஸ், தி தியாலஜி ஆஃப் மைனர் ப்ராஃபட், தி தியாலஜி ஆஃப் த காஸ்பல், அப்படியெல்லாம் இருக்கும். அடுத்த தியாலஜி ஆஃப் பால் அப்படின்னா இந்த அவர் எழுதின 14 நிருபங்களை இருந்து அதை தொகுத்து எடுத்திருப்பாங்க. இன்னும் அவர் மற்ற இடங்கள்ல அவர் சம்மந்தப்பட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வர்றாரு. பவுல் 15ஆம் அதிகாரத்தில் எருசலேம் கவுன்சிலில் பேசுறாரு. எல்லாம் சம்மந்தப்பட்டு வந்துடும். பவுல் பேர் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அங்கே வந்துடும். தியாலஜி ஆஃப் பீட்டர் அப்படின்னா அந்த 2 புஸ்தகங்கள் போக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவரும் வராரு. தியாலஜி ஆஃப் ஜான், தியாலஜி ஆஃப் ஜேம்ஸ். நீங்க நினைக்கலாம் தியாலஜி ஆஃப் ஜூட் இருக்கா? கண்டிப்பா இருக்குதுங்க. ஒரே ஒரு சாப்டர் தானே, ஒரே ஒரு சாப்டர் தான். அதுக்கு இப்போ என்ன, அதுக்கு புஸ்தகம் இருக்குது, தியாலஜி ஆஃப் ஜூட். ஐயா அதுல இருக்கிறதே 22 வசனம் தான். இருந்தா என்ன, இப்போ 22 அதிகாரம் உள்ள வெளிப்படுத்தல் தியாலஜி ஆஃப் ரெவலேஷன், 22 வசனம் உள்ள புஸ்தகம், அது தியாலஜி ஆஃப் ஜூட். அவ்வளவு ஆழமா அவ்வளவு அருமையா எழுதியிருப்பாங்க. அந்த புஸ்தகம் அவ்வளவு பெருசு இருக்கும். நீங்க வேணா பைபிள்ல வேணா ஒரு சாப்டர் பார்ப்பீங்க, ஆனா எங்க லைப்ரரிக்கு வந்துட்டீங்கன்னா பெரிய புக் அங்க உட்காந்துட்டு, அதை ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி, ஒருத்தர் இல்ல அதை பலர் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. நம்முடைய கிறிஸ்தவ உலகம் சாதாரணமானது இல்லை, சும்மா பறந்து விரிந்தது கடல். அதுல நம்ம ஒரு சின்ன படகுல போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் தமிழ் ஆன்லைன் தியாலஜி. புரியுதா? ரைட். இப்ப 2வது பேரும் முறைசார் இறையியல், சீர்முறை இறையியல். ஏற்கனவே சொன்னதுனால நான் அதையும் சொல்ல வேண்டியது இருக்காது. சீர்முறை இறையியல் அல்லது சீர்முறையான இறையியல் என்பது சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்பது தேவனை அறிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறையா இருக்கிறது என்பதை காட்டவே நம்முடைய பாடம் தொடங்குகிறது. முறைப்படுத்தப்பட்ட இறையியல் சற்றே வித்தியாசமானது. எப்படி? வேதாகமத்தின் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது கிடையாது. அதற்கு பதிலாக முறைப்படுத்தப்பட்ட இறையியல் வேதாகமத்தை முழுமையாக பார்க்கிறது. அதன் போதனைகளை தலைப்பு வாரியாக பார்க்கிறது, டாபிக்கலா. அப்போ டாபிக்ஸ் நம்ம வந்து நிறைய டாபிக் இருக்கு, ஆனா பிரதானமா 10 டாபிக் எடுத்துக்கிறோம். நிறைய டாபிக் இருக்கு, நீங்க உடனே 10 டாக்டரின் தான் நினைச்சிடாதீங்க, 10 டாக்டரின் நினைச்சிடாதீங்க. 100 டாக்டரின் கூட இருக்கு. எழுத சொன்னா 100 டாக்டரின்ஸ் கூட புக் இருக்க ஆள் இருக்கு. ஆனா பிரதான தலைப்பு, இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கும். தமிழ்நாட்டினுடைய முக்கியமான 10 நகரங்களை சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க எடுத்த உடனேயே நீங்க திருப்பூர்னு சொல்லவே மாட்டீங்க. திருப்பூருக்கு முன்னால என்ன இருக்கு? சென்னை இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, திருச்சி இருக்கு, மதுரை இருக்கு, திருநெல்வேலி இருக்கு. இப்படியே சுத்தி சுத்தி வரும். எடுத்த இடத்துலயே நாங்க வந்து அப்படி சொல்லிட மாட்டோம். அப்போ எல்லா ஊர்களையும் ஸ்டடி பண்ணி, எல்லா மாவட்டங்கள், எல்லா ஊர்கள், எல்லா கிராமங்கள், எல்லா நகரங்கள், எல்லா பட்டணங்கள்லாம் தனித்தனியாக பார்க்குறோம்ல, அதே மாதிரி தான்.
இப்போ நம்ம இப்படி ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம்னு வைங்களேன். என்ன எடுத்துக்கிறோம்னா விவசாயம். விவசாயத்தை பத்தி, தமிழ்நாட்டின் விவசாயத்தை பத்தி படிக்க போறோம். அது ஒரு டாபிக். அப்ப எல்லா மாவட்டம் வந்துடும் தானே. தஞ்சாவூரை பத்தி அதிகமா எழுத வேண்டியது, ஏன்னா அதுதான் நிறைய விவசாயத்தை கொண்டது. எல்லா இடமும் விவசாயம் இருக்குது. ஓகேயா? அடுத்தது மலைகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து இந்த இத்தனை 38 அத்தனை டிஸ்ட்ரிக்டையும் சேர்வுல மலைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும். அப்ப நம்ம போயிடுவோம். முதல்ல ஊட்டிக்கு போயிடுவோம், இருக்கிறதெல்லாம் விட்டு அங்க போயிடும். அப்புறம் சேலத்துக்கு போய், ஏற்காடு மலைக்கு போ, கொல்லி ஹில்ஸுக்கு போ. மதுரையில இருக்கா மலை? இருக்கு. சின்ன சின்ன மலைகள் இருக்குது. அப்ப இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல போய் தமிழ்நாடு மலைகள்லாம் ஸ்டடி பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அதே மாதிரி இங்க ஒரு 10 தலைப்பு எடுத்துக்கும். அந்த 10 தலைப்பு இங்க போட்டிருக்கு பாருங்க. ஒண்ணு என்னது? பைபிள், வேதாகமம். அடுத்து பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், காட் த ஃபாதர், காட் த சன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், காட் த ஹோலி ஸ்பிரிட், தேவ தூதர்கள், ஏஞ்சல்ஸ், சாத்தான் இல்லையா, சட்டான், பிசாசுகள், டீமன்ஸ், மனிதன், மேன், பாவம், சின், ரட்சிப்பு, சல்வேஷன், சபை, சர்ச் மற்றும் இறுதிகால சம்பவம், லாஸ்ட் இவெண்ட்ஸ் என்ற தலைப்புகளில் 10 தலைப்புகளில் கற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக முறைப்படுத்தப்பட்ட இறையியல் தேவதூதரை பற்றி படிக்கல் தேவதூதரியல் என்று அதுக்கு பேர். ஏஞ்சலாலஜி என்ற தலைப்புல ஆராய்ந்து பார்க்கும். பாவத்தை பற்றி படிக்க பாவ இயல், அமர்த்தியாலஜி என்று அந்த தலைப்பில் ஆராய்ந்து, ரட்சிப்பு பற்றி படிக்கையில ரட்சிப்பு இயல், சொட்டீரியாலஜி, ரட்சிப்பு என்ற தலைப்புல படிக்கும். இறுதி காலத்தை பற்றி படிக்கையில இறுதிகாலவியல், எஸ்கட்டாலஜி என்ற தலைப்பில் வேதாகம் கூறும் அனைத்தையும் ஒன்று திரட்டி பார்க்க உதவும். இது சில குறிப்பிட்ட தலைப்பு அல்லது விசேஷங்களில் வேதாகம் ஒட்டுமொத்தமாக என்ன போதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள உதவுது. இப்போ நான் வந்து பாவத்தை கொடுத்து டைட்டில் எடுத்து படிச்சா ஆதியாகமம் தொடங்கி 66 புஸ்தகங்கள்ல பாவம் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை படிக்கும். பிதா பத்தி படிச்சா 66 புஸ்தகங்களே அவருக்கு ஒன்னே விட்டுறக்கூடாது, ஒரு வசனத்தை விட்டுறக்கூடாது, ஒரு சம்பவத்தை விட்டுறக்கூடாது, ஒரு உண்மையில விட்டுறக்கூடாது. அப்படி படிக்கணும். தூதரை பத்தி படிச்சா தேவதூதர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ படிச்சிடணும். சில புஸ்தகங்கள் தேவதூதர்கள் இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்க தேவதூதரை பார்க்க முடியாது. தேவதூதர்கள் 66 புஸ்தகங்களையும் சொல்லப்படலை. ஆனா அதிக புஸ்தகங்கள் அவங்க இருக்காங்க. ஆனா பாவம் மட்டும் எல்லா புஸ்தகத்திலும் இருக்கு பாருங்க. ரெட்ஷிப் மட்டும் எல்லா புஸ்தகத்திலும் இருக்கு. The central theme of Bible is salvation. The central theme of Bible, வேதாகமத்தின் மையம் கருப்பொருள் வந்து ரெட்ஷிப். அதே போல வேதாகமத்தின் மைய புருஷன் ரட்சகர் இயேசு, சேவியர் அண்ட் சல்வேஷன். அதனால எல்லாம் அங்கதான் போய் கனெக்ட் ஆகும். புரியுதா? ஓகே. அதனால இறையியல், முறைசார் இறையியல் இப்படி தலைப்பு வச்சு படிப்போம். ஒருவேளை நீங்க கேட்கலாம் அந்த 10 தான் இருக்கு. அப்படி கிடையாது, 12 இருக்கலாம், 20 இருக்கலாம். ஏற்கனவே சொன்னேன். உதாரணத்துக்கு தியாலஜி ஆஃப் ஒர்ஷிப்னு இருக்கு. அது நான் இங்க கொண்டு வரல பாருங்க. ஸோ ஒர்ஷிப்புங்க தலைப்பு எடுத்து எப்படியெல்லாம் ஆராதனை நடந்துச்சு, பைபிள் ஆராதனை பத்தி என்ன சொல்லுது, தொழுகை பத்தி என்ன சொல்லுது சொல்லி படிக்கிறது. தியாலஜி ஆஃப் மியூசிக் இருக்குது. அப்போ இசை எங்க ஆரம்பிக்குது, எப்படியெல்லாம் இசைகள் பயன்படுத்தப்பட்டது, ஆதியாகமத்தில் எழுதியிருக்கு தானே. ஜூபால், துபால், இவங்கெல்லாம் ஜூபால் காயின் எல்லாம் மியூசிக் அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சாங்க, த ஃபாதர்ஸ். ரைட்டா? இசை அங்கேயே உருவாயிடுச்சு. ஆபிரகாம் இசையை கேட்டு ரசிச்சிருப்பாரு, முற்பதாக்கள் இசையை கேட்டு ரசிச்சிருப்பாங்க. ஆனா நாம இசைன்னு சொன்ன உடனே யாரை நினைப்போம்? சங்கீதக்காரனை தாவீதை நினைப்போம். ரைட்டு தானே? அதாவது சாலமன் அவருடைய டெம்பிள்ல கோயரை உருவாக்கி வச்சிருந்தார். எக்கச்சக்கமான வாத்தியக்காரர்கள், வாத்தியங்கள், முறையாக பாடல்கள் பாடப்பட்டு எருசலேம் தேவாலயத்தில் அருமையாக கர்த்தரை துதித்தார்கள். அப்போ தியாலஜி ஆஃப் திஸ், தியாலஜி ஆஃப் தட் நிறைய இருந்தாலும் நாம இந்த 10 தான் நம்ம எடுக்கிறோம். முதல்ல நம்ம அதை படிச்சுக்கணும் நல்லா. இது ரொம்ப முக்கியம். இதை ஞாபகப்படுத்துறதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்றேன். முதல்ல எதை படிக்கிறனாலும் பைபிள் தானே முக்கியம். கடவுளை பத்தி ஆகட்டும், மனுஷனை பத்தி ஆகட்டும், தூதரை பத்தி ஆகட்டும், பாவத்தை பத்தி ஆகட்டும், சபையை பத்தி ஆகட்டும், பைபிளுக்கு தானே வரணும். அதனால முதல்ல பிப்ளியாலஜியை படிச்சேன். அப்ப பிப்ளியாலஜியை படிக்கிறோம். அடுத்தது வேதாகமத்துல முக்கியமானது யாரு? தேவன். அவர் எப்படி இருக்கிறாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியா இருக்காரு. அப்ப அவங்க 3 பேரையும் படிச்சுட்டு வருவோம். The doctrine of God the Father, God the Son, God the Holy Spirit. அடுத்தது யாரு? மனுஷனுக்கு முன்னால படைக்கப்பட்டது தேவதூதர்கள் தானே. அப்ப அவங்கள பத்தி படிச்சிருக்கோம்.
நாமெல்லாம் 3ஆம் அதிகாரத்தை 2ஆம் அதிகாரத்துல மனுஷன் உருவாக்கப்படுறான். முதல் அதிகாரத்துல தேவதூர் வந்துட்டாரு. அப்போ தியாலஜி படிக்கும்போது அடுத்தது ஏஞ்சலாலஜி படிச்சு அதுல சாத்தான் வருவாங்க, பிசாசுகள் வருவாங்க, நல்ல தூதர்கள், கெட்ட தூதர்கள், மைக்கேல் அதி தூதர் எல்லாரும் வருவாங்க, கேப்ரியல் எல்லாம். அப்ப அடுத்தது யாரு? மனுஷன். அப்ப மனுஷனை பத்தி படிப்போம். அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா? அதாவது ஆந்திரபோஸ்னா மேன், ஆந்திரபாலஜினா த டாக்டர் ஆஃப் மேன். மனுஷன் என்ன செஞ்சான்? மனுஷனுடைய பெரிய பிரச்சனை என்னது? பாவம். அதனால பாவையியல் வருது, ஹெமட்டியாலஜி. அந்த பெரிய பிரச்சனைக்கு என்ன தீர்வு? ரெட்ஷிப். அடுத்தது ரெட்ஷிப் வரும். ரெட்ஷிக்கப்பட்டவங்க எங்க போவாங்க? சபைக்கு போவாங்க. அதனால எக்லேசியாலஜி வரும். எக்லேசியாலஜி சபையில என்ன பண்றோம்? கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிறோம். அதனால எஸ்கட் ஆகும். அந்த ஃப்ளோ நல்லா இருக்கா? அந்த லாஜிக் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க 2 தீமோத்தி, நான் அந்த 8வது பக்கத்துல கடைசி பேராகிராஃப், 2 தீமோத்தி 3:16-17 பவுல் எழுதுல இதெல்லாம் எழுதுறாரு இல்லையா? வேத வாக்கியங்களாம் தேவாவினால் அருளப்பட்டது தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாக எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி அவள் உபதேசத்துக்கு கடந்து கொள்வதற்கும் சீர்திருத்தத்தில் நெடிய படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவளாக இருக்கிறது என்று நினைவூட்டுவதே முறைப்படுத்தப்பட்ட இறையில் அது அடித்தளமாகும். அடித்தளமே அதுதான். அதனாலதான் அந்த வசனத்திலிருந்து ஆரம்பிச்சோம். வேதாகம் முழுவதும் தேவனிடந்து வருவதால் அவருடைய சத்தியத்தை பற்றி ஒரு தெளிவான சித்திரத்தை, ஒரு ஹோல் பிக்சர் நாம் உருவாக்க நமது நம்பிக்கையுடன் ஒன்றிணைக்க முடியும். உங்களுக்கு இந்த என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தெரியல, இந்த துண்டா இருக்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு படம் மாதிரி பண்ணுவோம் இல்லையா? ஒரு பெரிய படம் தான், பட்டையில வெட்டி அது என்ன சொல்லுவாங்கங்க? அதை வந்து பேக்கெட்ல போட்டு தந்துருவாங்க. அதுல இருக்கும் பாருங்க, ஒரு 50 பீஸ் இருக்கும். அந்த பீஸ் எல்லாம் இணைச்சி என்ன பண்ணணும்? அந்த படத்தை உருவாக்கும். அதுதான். அப்படித்தான் இது தியாலஜி. நம்ம மொத்தத்துல படிச்சுட்டு வரும்போது கடைசியா ஒரு பிக்சர் கிடைச்சிருங்க. கர்த்தரை பத்தி ஒரு பிக்சர் கிடைச்சிடும், பாவத்தை பத்தி ஒரு ஹோல் பிக்சர் கிடைச்சிடும். நம்புறீங்களா? ரைட். இப்போ வந்து 3வது இடத்துக்கு போயிடும். 3வது என்னதுங்க? கோட்பாட்டு இறை. எப்படி? போர் அடிக்குதா? போலாமா? தொடர்ந்து பிரயாணம் பண்ணலாமா? பயணம் தொடரலாம். என்னன்னா என்னங்கய்யா, சாத்தானுக்கு உதவி வந்தது பிசாசுங்களா? ரெண்டும் ஒண்ணுதானா? டிஃபரெண்ட்டுங்களா? சாத்தானியல் அதுக்குள்ள வந்துடும், ஏஞ்சலாலஜிக்குள்ள வந்துடும். ஏன்னா சாத்தான் ஒரு ஏஞ்சல் தான். அதனால அந்த அதுல உள்ள உட்பிரிவு ரைட்டா? சப் டிவிஷன் அப்புறம் சொல்றேன். இப்போ கேளுங்க, எனக்கு சரியா தெளிவா கேட்கல, ஒரு மறுபடியும் பேசுங்க. உங்க வாய்ஸ் கிளியரா வரல. நீங்க யாராவது அவர் சொல்றது யாருக்கா புரிஞ்சுனா எனக்கு சொல்லுங்க. பேர் சொல்றாங்க, கேப்ரியல் தனியா தனித்தனியா பேர் சொல்றாரு. எல்லாம் தூதரையல் வந்துரும், அது தனித்தனியா பேர் சொல்லி தூதரையல்ல வரும். சரிங்களா? அப்ப நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கல்ல, கவலைப்படாதீங்க. நம்ம வண்டி போயிட்டே இருக்குங்க. நம்ம ராஜதானி எக்ஸ்பிரஸ் அதுல இருக்கும் பாருங்க 25 கம்பார்ட்மெண்ட். இப்பதான் ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வண்டி ஓடிட்டு இருக்கு. இப்ப நான் கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையத்துக்கு வந்துட்டேன்னு வைங்களேன். தரை பகுதி வந்துட்டு அடுத்தாப்புல அப்படியே வண்டியை நாங்க மேல கொண்டு போவோம். நான் இருக்கிற இடத்துல இருந்து, எங்க வீட்டுல இருந்து வெறும் 15 கிலோமீட்டர்ல நான் இப்ப மேட்டுப்பாளையம் போயிட்டேன்னா அப்படியே அப்படி மேல ஏறும், குன்னூர், ஊட்டி அப்படின்னு ஏறும் இல்லையா? அத மாதிரிதான் தியாலஜி படிக்க கொஞ்சம் த்ரில்லிங்கா போயிட்டே இருக்கு. ரைட்டா? ரைட். இப்ப கோட்பாடு இறையியல், டாக்மேட்டிக் தியாலஜி. என்னடா டாக்னு போட்டிருக்கு, நாய் பேர் வருதுன்னு நினைக்காதீங்க. அது நாய் இல்லை. டாக்மா அப்படின்னா கொள்கைன்னு அர்த்தம். என்னுடைய விசுவாச கோட்பாடு. டாக்மானா விசுவாச கோட்பாடு. நான் பிடிச்சு வச்சிருக்கிறது. நான் எந்த சபையில இருந்தாலும் இருந்துட்டு போறேன். ஆனா எனக்குன்னு டாக்மா வச்சிருக்கேன், எனக்கு சொந்தப்படுத்திக்கிட்டேன். புரியுதா உங்களுக்கு? நீங்க பல தியாலஜியை படிச்சுட்டு சிலதை பிடிவாதம் பிடிச்சு வச்சிருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லா கிறிஸ்தவங்கள்ட்டும் இந்த வியாதி இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு. ஏதாவது பிடிச்சு வச்சுக்குவாங்க, ஒரே பிடி. சாப்பிட்ற மாதிரி தான், எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும், எனக்கு மட்டன் தான் பிடிக்கும், எனக்கு இதான் பிடிக்கும், அதே பிடிக்கிற மாதிரி தியாலஜிலையும் சொந்தம் கொண்டாடுறது.
அப்படி ஒவ்வொரு சபைகளும் சொந்தம் கொண்டாடுது. பேப்டிஸ்ட் சபை எங்களுடைய டாக்மா இதுதான். பெந்தேகோஸ்தே ஏன் டாக்மா இதுப்பா. ஆனா எல்லாரும் பைபிள் வச்சு தான் பேசுவாங்க. பிரெஸ்பிட்டேரியன் சொல்லும் எங்க தியாலஜி இதுங்க, உங்க தியாலஜி வேற எங்க தியாலஜி வேற இப்படின்னு சொல்லி அவ சொந்தம் கொண்டாடி பிரிச்சு வச்சிருக்காங்க. அதனால தப்பு இல்லை. அவங்களுக்கு அது தேவை. அவங்கள புரிஞ்சுக்கிறது நமக்கும் தேவை. அவங்கள நான் புரிஞ்சுக்கணும்ல. தியாலஜி ஆஃப் பெண்டெகாஸ்டல் சர்ச்சஸ், த தியாலஜி ஆஃப் பேப்டிஸ்ட் சர்ச்சஸ், த தியாலஜி ஆஃப் திஸ் டினாமினேஷன், தட் டினாமினேஷன், அதுக்காக தான் இந்த டாக்மேட்டிக் தியாலஜி. இது ரொம்ப அவசியம். சரியா? ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சண்டை போடுறதுக்கு இல்லை, புரிந்து கொள்றதுக்கு. விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க தியாலஜி விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அதுதான் இது. பாருங்க, கோட்பாட்டு இறையியல் என்றால் அது ஒரு திருச்சபை அல்லது மத பிரிவு, செக்ட் அல்லது சபை பிரிவு, டினாமினேஷன் அதிகாரப்பூர்வமாக போதிக்கும் விஷயங்களோட சம்பந்தப்பட்டது. கோட்பாட்டு இறையியலுக்கு முறைப்படுத்தப்பட்ட இறையியலுக்கும் சில ஒற்றுமைகள் உள்ளன. ஆனால் அது ஒரு திருச்சபை அல்லது மதப்பிரிவு அல்லது சபை பிரிவு அதிகாரப்பூர்வமாய் போதிக்கும் விஷயங்களை குறிப்பாக அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய ஆதரைஸ் பை தம். ரைட்டா? நீங்க கேட்கலாம், கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்றீங்களா? ஓகே. பெந்தேகோஸ்தே சபையில எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க? ஏதாவது அந்நிய பாஷைம்பாங்க. இது நீ ஆங்கிலிகன் சர்ச் எல்லாம் சொல்ல மாட்டான். பேப்டிஸ்ட் போனா வேற ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறது, முன்னிலைப்படுத்துறது, முதல்ல நினைக்கிறது, அது அதனால பைபிள் அதை முக்கியத்துவப்படுத்துறதுன்னு அர்த்தமாயிடும். உங்களுக்கு புரியுதா? அதனால பைபிள் அதை நீங்க நல்லா படிச்சா தெரியும். பவுல் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? அவர் தான் இதெல்லாம் எழுதுறாரு. அந்த 14 இருப்பவங்களை அவர் தான் எழுதுறாரு. ஆனா அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு போய் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஃபுல்லா சொல்லிட்டாரு, சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. அவரு போயிட்டாரு, இவங்க சட்டப்பட்டு இருக்காங்க. கிளியரா சொல்லிட்டாரு தானே. இன்னொரு இடத்துல சொல்றாரு, சிலுவையை தவிர வேற எதையும் அறிய வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, சிலுவை அறிஞ்சு கொள்ள வேண்டும். நீ மற்றது அறிஞ்சீங்களா இல்லையா சிலுவைங்கிறார். அவரு திரும்ப 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 கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரார். நாமளும் அப்படிதான் இருக்கணும். இப்போ கண்டினியூ பண்ணுவோம். உதாரணமாக ரோமன் கத்தோலிக்க சபையின் மறைக்கல்வி நூலையும் சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் புரொட்டஸ்டன்ட் அவங்க பெரும்பாலும் வெஸ்ட்மினிஸ்டர் விசுவாச அறிக்கைன்னு இருக்குது, வேர்ல்டு ஃபேமஸ். நீங்க போய் இன்டர்நெட்ல பாருங்க, வெஸ்ட்மினிஸ்டர்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாச அறிக்கை, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் அல்லது டாக்மா வச்சிருக்காங்க. சிஎஸ்ஐ சபை உலகம் முழுதும் கேத்தலிக் அடுத்தபடியே அவங்க தான். லண்டன் அரச குடும்பம் அவங்கெல்லாம் ஃபாலோ பண்றது. அடுத்தது பேப்டிஸ்ட் விசுவாசம் மற்றும் செய்தி நூலை நாடுகின்றனர். அதுபோல பல முன்னணி சபைகள், மெத்தடிஸ்ட் சபை, பிரதரன் சபை, பிரெஸ்பிட்டேரியன், ஆங்கிலிக்கன், அதான் சிஎஸ்ஐலாம், லுத்தரன், ஓகே, லுத்தரன் சபை, அப்புறம் பெந்தேகோஸ்தே சபை ஆகிய சபைகள் தங்களுக்கென தனித்துவமான கோட்பாடுகளை முன்னிலைப்படுத்தி தங்களை பிற சபைகளிலிருந்து தனித்து அடையாளப்படுத்திக் கொள்கிறார். புரிஞ்சுதா? தனித்து அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். நாங்க தான்ப்பா, நாங்க இதை வச்சுதான் நீங்க எங்களை கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? தங்களுக்கென உபதேச ஆவணங்களை, டாக்டரினல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அல்லது இன்னொரு பேர் கிரீடு. கிரீடு இல்லை, GREEDனா அது பேராசன் அர்த்தம். இது CREED, கிரீட். கிரீடுனா அது என்னது? உபதேச ஆவணங்கள் வைக்க கொண்டுள்ளனர். இந்த ஆவணங்கள் குறிப்பிட்ட விசுவாசிகள் குழுக்களுக்காக கோட்பாடுகளை ஒரு கட்டமைக்கப்பட்ட மற்றும் அதிகாரப்பூர்வமான வழியில் சுருக்கமாக கூறுகின்றன. கிறிஸ்தவத்தில் வேதாகம இறையியல் மற்றும் ஒழுங்குமுறை இறையியல், அதாவது சிஸ்டமேட்டிக் தியாலஜி தான், பிப்ளிக்கல் தியாலஜி, சிஸ்டமேட்டிக் தியாலஜி பரந்த அளவில் இருந்தாலும் கோட்பாட்டு இறையியல் உள்ளூர் திருச்சபைகள் அல்லது திருச்சபை மரபுகளை தெளிவே அளிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சபையை நாம் அடையாளம் கண்டுகொள்ள, அண்டர்லைன் பண்ணிக்கும், யாரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. நான் பெந்தேகோஸ்தே சபையா இருக்கிறேன், மற்றவனை பற்றியெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன், நான் பேப்டிஸ்ட் சபையா இருக்கிறேன், சொல்லு மற்றவங்களை பற்றி, அப்படி இருந்தீங்கன்னா நம்ம அரகுர கிறிஸ்தவம். நம்ம மற்றவங்களை புரிஞ்சுக்க கூடாதா? ஏன் புரிஞ்சுக்க கூடாது? அவங்க என்னதான் போதிக்கிறாங்க, என்னதான் சொல்றாங்க, கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு இல்லையா? அப்போ ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை உருவாகும். புரியுதா? எல்லாரும் எல்லா உபதேசத்துல ஒண்ணு சேர மாட்டாங்க. That will not happen.
அது இருக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சபையை நாம் அடையாளம் கண்டுகொள்ளவும், அவர்களின் நிலைப்பாட்டை நாம் சரியா புரிந்து கொள்ளவும், அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, அவங்க எதுல இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் என்னது, அவங்க எதை மெயினா சொல்றாங்க, இது உதவுகிறது. பவுல் தீமோத்தேயுட முன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணிட பரிசுத்தாவினை காத்துக்கொள் என்று வலியுறுத்துகிறார். எதை நற்பொருள் சொல்றாரு? 2 தீமோத்தேயு 1:14. அந்த நற்பொருளைனா என்னது? தீமோத்தேக்கு கையளிக்கப்பட்ட உபதேசம். பவுல் தீமோத்தேக்கு சொல்லிக் கொடுத்தது. இப்ப பவுல் எந்த சபையை சார்ந்தவரு சொல்லுங்க பாப்போம், இல்லையா? பவுல் எந்த சபையை சார்ந்தவர் இப்ப சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அவர் எருசலேம் சபையில இருந்தாரா, அந்தியோகில இருந்த எல்லா இடத்துல தானே ஒளிஞ்சிருந்தால, அவருக்குன்னு ஒரு டினாமினேஷன் இருந்துச்சா, இல்ல அவருன்னு ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டாரா, இல்ல பேதுரு நான் தான் பெந்தகோஸ்தே சபையை சார்ந்தவன், நான் தான் அப்போஸ்தலர் 2ல நான் தான் பாஸ்டர் சொன்னாரா? அவங்கெல்லாம் சொல்லலை. கவனிங்க, அந்த நற்பொருள்னா என்னது? நம்மகிட்டே அந்த நற்பொருள் இருக்கு, நீ காத்துக்கோ. வேதாகம உபதேசத்தை நீ கற்றுக் கொடுத்திருக்கிற, நீ காத்துக்கோ. திருச்சபைகள் தலைமுறை தலைமுறையாக சரியான போதனைகளை பாதுகாக்கும் ஒரு வழியாக கோட்பாடு இடையில் காணும். அதனால ஒரு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த திருச்சபை இருக்கு இல்லையா, அந்தந்த திருச்சபை அது தங்களை காத்துக்கொள்ள வேண்டுமே, தங்கள் அடையாளத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதனால அவங்க வச்சிருக்காங்க. உங்களுக்கு வேணா நீங்க கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், பிடிச்சிருந்தா அங்க போய் சேர்ந்துக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம யாரையும் குற்றம் சாட்டி அவங்கள இது விவாதப்படுறதுக்கான இடங்கள். தவறு இருந்தால் கண்டிப்பா சொல்லலாம், இல்லைங்க இது வேத ரீதியா இல்லைங்களே, நீங்க எப்படி நினைக்கிறீங்க இல்லையா? நீ குழந்தை ஞானஸ்தானத்தை நம்புறீங்களே, அது எப்படிங்க வேத ரீதின்னு சொல்றீங்க? ஹவ் இட் இஸ்? அல்ல தெளிப்பு ஞானஸ்தானத்தை நீங்க நம்புறீங்க, நாங்க முழுக்க ஞானஸ்தானம் நம்புறோம். நீங்க ஏன் தெளிப்பு ஞானஸ்தானம் நீங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? இது பரஸ்பரமான புரிந்து கொள்ளுதலோட விவாதங்கள் நடந்தால் நல்லது, புரியுதா? ஆனா பிற சபைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது உதவும். ரைட். அடுத்தது வரலாற்று இறையியல், ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி. அப்படின்னா என்னதுன்னா, கடந்த 2000 வருஷமா நடக்கல சபை ஆரம்பிச்சது எப்போ? கிபி 30. இன்னைக்கு கிபி 2026. இன்னும் ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சுன்னா கரெக்டா நம்ம சபைக்கு 2000 வருஷம். நானும் நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆஹா நம்ம 2030 நாமளும் உயிரோடு இருந்தால், கர்த்தர் வருகை தாமதித்தால் நாம நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். எதை? 2000 years ஆஃப் த சர்ச். உலகமே கொண்டாட போக காத்துட்டு இருக்கு. இன்னும் 4 வருஷம். இத்தனை வருஷத்துல எத்தனை தியாலஜன்ஸ் எழுதியிருக்காங்க, எத்தனை சபைகள் இருந்து அவங்க எழுதி வச்சாங்க இல்லையா, அதை படிக்கிறதா ஹிஸ்டாரிக்கல். கத்தோலிக் தியாலஜன்ஸ் நிறைய இருக்காங்க. உதாரணத்துக்கு தாமஸ் அக்யூனாஸ் மிக முக்கியமானவர். தாமஸ் அக்யூனாஸ் கத்தோலிக்க தியாலஜன்ல ரொம்ப டாப். அவர் மட்டும் இல்லை, இன்னொரு 100 பேர் சொல்லலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படியே நீங்க புரொட்டஸ்டன்ட் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால புரொட்டஸ்டன்ட் சர்ச் வந்துச்சு, சீர்திருத்த சபை. அதுல அவங்க தியாலஜன் ஆயிட்டார். லுத்தரன் சர்ச், மார்ட்டின் லூத்தர், அவர் ஒரு கிரேட் தியாலஜன். பிரெஸ்பிட்டரியன் சர்ச், மார்ட்டின் லூத்தர், அவர் ஒரு கிரேட் தியாலஜன். மெதடிஸ்ட் சர்ச், ஜான் வெஸ்லி, அவர் ஒரு கிரேட் தியாலஜன். இப்படி கொஞ்சம் பேர் இல்லைங்க, நிறைய பேர் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி தனியா படிக்கணும். படிக்கும்போது இப்படி படிக்கணும். முதல் நூற்றாண்டு இறையலாளர்கள். அப்ப முதல் நூற்றாண்டு இறையலாளர்கள் அப்போஸ்தலர்களும் அவங்களோட சேர்ந்தவங்க தான். இயேசுவின் சீஷர்கள், சீஷருடைய ஆனா 3 பிரிப்பாங்க. நீங்க ஒவ்வொரு நூற்றாண்டை வச்சு படிக்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த 20 நூற்றாண்டையும் சேர்த்து இப்ப 21 இருக்கிறோம், நம்ம 20 எடுத்துக்கோமே, இந்த 20 நூற்றாண்டை 3 பிரிப்பாங்க. அது எப்படி சபை வரலாறு பிரிப்பாங்க தெரியுமா? எழுதி வச்சுக்கோங்க. முதல்ல என்னது? பண்டைய கால திருச்சபை, ஏன்ஷியன்ட் சர்ச். அது 400 வருஷத்தை 300-400 வருஷத்தை குறிக்கும். ஃபர்ஸ்ட் 4 செஞ்சுரிஸ், முதல் 4 நூற்றாண்டுகள், அதாவது 400 ஆண்டுகள். அப்புறம் 5ல இருந்து 15 வரைக்கும் மிடிவல் அப்படிம்பாங்க, மிடிவல் ஹிஸ்டரி, மத்திய சபை வரலாறு, ஆதி சபை வரலாறு, ஏன்ஷியன்ட், மத்திய சபை வரலாறு 2. அப்புறம்தான் நவீன சபை வரலாறு. எப்போ? 16ல இருந்து இன்னைக்கு வரைக்கும்
16ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு 600 ஆண்டுகள் நவீன சபை வரலாறு. அப்ப சபை வரலாறு படிக்கணும் தனியா, அது வேற. அதுல சம்பவங்கள் வரும். அதே அதனுடைய காயினுடைய இன்னொரு பகுதி மாதிரி அந்த சபை வரலாறை படிக்கும் போதே அந்த தியாலஜி எப்படி டெவலப் ஆகி வந்துன்னு படிச்சிட்டீங்கன்னா அது ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி. ஸோ சர்ச் ஹிஸ்டரி படிக்கணும், ஹிஸ்டாரிக் தியாலஜி படிக்கணும். ரெண்டும் காயினுடைய 2 சைடு மாதிரி. முதல்ல சர்ச் ஹிஸ்டரியை படிச்சிடணும், அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி படிக்கணும். ரைட்டா? இது படிக்க முடியுமா? முடியும். எப்போ? அது நீங்க இந்த எம்டி எம்டிஹெச் இந்த மாதிரி படிக்கணும். இப்போ இந்த இதுக்கு லோவர் கிளாஸ்லாம் சொல்லி தர மாட்டான். அவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. அத்தனை பேருடைய பேரை ஞாபகம் வச்சுக்கணும், அந்தந்த இயரு டேட்டு சம்பவங்கள். ஆஹா, கரெக்டாக சொல்லணும்ல. ரைட், நான் வாசி முடிக்கிறேன். வரலாற்று இறையியல் என்பது கடந்த காலத்து கிறிஸ்தவர் வேதாகமத்தை எவ்வாறு புரிந்து கொண்டு கோட்பாடுகளை உருவாக்கினார் என்பதை ஆராய்கிறது. இது ஆரம்ப கால திருச்சபை சங்கங்கள், கவுன்சில் அல்லது சினாடம்பாங்க, திருச்சபை சங்கம். அப்பப்போ கூடி பேசி தியாலஜியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நூற்றுக்கணக்கான சங்கங்கள் பண்ணாங்க. திருச்சபை தந்தையர்கள், சர்ச் ஃபாதர்ஸ், அது யாருன்னா இயேசுவின் சீஷர்களும் அவருடைய சீஷர்களும் திருச்சபை தந்தையர்கள். அதாவது முதல் 2 நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவங்க. மற்றும் மார்ட்டின் லூத்தர், ஜான் கால்வின் போன்ற சீர்திருத்தவாதிகளின் ரிஃபார்மேஷன் பணிகளை ஆராய்கிறது. இந்த வகை இறையியல் கிபி 325 நடந்த நிசியா சங்கத்தின் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை குறித்த உபதேசத்தை பாதுகாத்து. ஒரு உதாரணம் என்னன்னா, முக்கியமான ஒரு கவுன்சில் வந்து நிசியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நடந்து 325. கிறிஸ்து மனுஷன்தான் அப்படின்ட்டானுங்க. அவர் மனுஷன்தான், ஆனா தெய்வீகத்தன்மை கொண்டவர்னு சொல்லி ஒரு பெரிய விவாதத்துக்கு பிறகு முடிவெட்டினாங்க. இல்லைன்னா உலகமே அவர் மனுஷன் மட்டும்தான் நினைச்சிருக்கும். ரொம்ப அவசியப்பட்டது கிறிஸ்துவின் தெய்வீக உபதேசத்தை பாதுகாத்தது. இன்னும் பல வேதாகம் சத்தியத்தை பாதுகாக்க கடந்த காலத்தில் விசுவாசிகள் எதிர்கொண்ட போராட்டங்கள் நாம் புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. யூதா 1:3 சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுக்கு ஒருமுறை ஒப்புக்கப்பட்ட விசுவாசத்துக்காக போராடுங்கள். வேத விசுவாசத்துக்காக போராடுங்கள். கண்டிப்பா நம்ம போராட்டம் உண்டு, நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இந்த போராட்டம் உண்டு என்று சொல்லி சவால் விடுது. இந்த சவால்கள், இந்த திருப்பு கொள்கைகள், ஹெரசிஸ், கள்ள போதகங்கள் இருந்த போதிலும் இந்த விசுவாசம் வரலாறு முழுதும் எவ்வாறு கடத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டது என்பதை வரலாற்று நிறைய இருக்கு. இப்படிலாம் வந்துச்சு இல்லையா? இப்ப நம்ம ஜான் கால்வினுக்கும் நமக்கும் இடையில ஒரு 500 வருஷத்துக்கு மேல கேப் இருக்கு. ஆனா அவருடைய உபதேசங்கள் இன்னைக்கும் இருக்குது. ஓகே, இப்ப நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். எடுத்து சமகால இறையலுக்கு வந்துடும், முடிக்கிற வேண்டிய தருணம். சமகால இறையல் என்பது, சமகாலம்னா கான்டெம்பரரி, இப்போ உயிரோடு இருக்கிறவங்க. 1ஆம் உலக போருக்கு பிறகு பிந்தைய காலம் முதல் இன்று வரைக்கும். 1ஆம் உலக போர் 1914, கரெக்டா? நான் நினைக்கிறேன் 14 to 19 வரைக்கும். அப்புறம் 2ஆம் உலக போர் ஆரம்பிச்சது 1939 45 வரைக்கும். ரைட், இப்போ அந்த முதல் உலக போர் தாண்டி குறிப்பாக 20ஆம் மற்றும் 21ஆம் நூற்றாண்டுகளில் தோன்றிய மிக சமீபத்திய இறையல் போக்களை கையாளுகிறது. இறையல் போக்கு எப்படி இறையல் மூவ் ஆகி போச்சுது, இதில் சுவிசேஷவாதம், இதெல்லாம் ஒரு 100 அல்லது 150 வருஷத்துக்குள்ள வந்ததை நம்ம பேசுறோம். என்னதெல்லாம் மாடர்னிசம்னு ஒண்ணு வந்துச்சு, நவீனமான இறையல், விடுதலை இறையல், லிபரலிசம், பெண்ணிய இறையல், உமனிசம், ஹியூமனிஸ்டிக் தியாலஜி தான் அடுத்தது. இதெல்லாம் வரும். ரைட்டா? பென்டிகாஸ்டலிசம் வருது, இவாஞ்சலிக்காலிசம் வருது, இதெல்லாம் நிறைய வருது. ஓகே, தலித் தியாலஜின்னு வந்து இப்போ இந்தியாவில் வந்திருக்குது. சமகால இறையலை படிப்பது நவீன கால கல்ச்சர் மற்றும் கலாச்சாரம் மற்றும் அறிவுசார் சூழலை புரிந்து கொள்ள உதவி. ஏன் இது படிக்கணும்? தெரிஞ்சுக்கோ என்னத்தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சபைகள்ல. சரி, இதன் மூலம் கடவுளின் மாறாத வார்த்தையில் வேறுடைய பதிலை நம்மால் விளங்க முடியும். சமகால இறையலின் பயன்பாடு அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கு. எப்படின்னா, ஏதென்ஸ் பட்டணத்துல, அத்தனை பட்டணத்துல அவர் தத்துவ ஞானிகளுடன் அழகா பேசுறார் இல்லையா? அவங்க கருத்துக்களை கேட்டு அதையே திருப்பி சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அதனால நாம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியும். அடுத்தது பிராக்டிக்கல் தியாலஜி, நடைமுறை இறையியல், சத்தியத்தை அன்றாட வாழ்வில் பயன்படுத்துறது. அதாவது பிரசங்கம், ஆராதனை, ஆலோசனை, ஊழிய பணி இதெல்லாம் வரும். தலைமைத்துவம், லீடர்ஷிப், சீஷத்துவம், டிசைபிள்ஷிப், விசுவாச தற்காப்பியல் ஒன்று இருக்கு, அப்பாலஜெட்டிக்ஸ். நம்முடைய விசுவாசத்தை நம்ம என்ன நம்பிக்கை வச்சிருக்கோமோ அதுக்கு எதிராக கேள்வி கேட்பாங்க.
விளக்கம் கேட்பாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். 1 பேதுரு 2:15 அதை சொல்லுது. 3:15 1 பேதுரு 3:15 உங்கள்கிட்ட யாராவது உங்க நம்பிக்கையை பத்தி கேட்டா சாதத்தோடு பதில் சொல்லுங்க. அடுத்த போட்டிருக்கு ரைட்டா. தேவனை பற்றி அறிந்து கொள்கிற அவருக்காக வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பது நடைமுறை இறையில் வலியுறுத்துறது. யாக்கோபு 1:22 அதை நமக்கு நினைவூட்டுகிறது. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல அதன்படி செயலாய் இருங்கள். தியாலஜி படிச்சாச்சு, நம்ம அதை செயல்படுத்தணும்ல. நடைமுறை இறையல் இல்லாமல் நாம் பெரும் அறிவு அனைத்தும் நம் வாழ்வில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் நம் தலைக்குள்ளேயே தங்கிவிடும். ஓஹோ, பெரிய டேஞ்சர். சும்மா மூளைக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கோம் அந்த தகவல் எல்லாம். நாம் அதை விசுவாசமா மாற்றணும். விசுவாசம், அன்பு, சேவை மற்றும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதல் ஆகியவற்றின் செயலுக்கு வழிவகுப்பது நடைமுறை இறையில் உறுதி செய்கிறது. இந்த 6 வகையான இறையல்களுமே மதிப்பு மிக்கவை. வேதாகம இறையல் தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் போது அது நம்மை நிலைநிறுத்துகிறது. முறைப்படுத்தப்பட்ட இறையல் சத்தியத்தை தலைப்போரையாக சொல்லுகிறது. கோட்பாடு இறையல் திருச்சபை விசுவாச அறிக்கைகள் தெளிவடைகிறது. வரலாற்று இறையல் சமகால கிறிஸ்தவர்களின் விசுவாசத்துடன் நம்மை இணைக்கிறது. சமகால இறையியல் இன்றைய உலகத்துடன் நாம் ஈடுபட உதவுகிறது. நடைமுறை இறையியல் விசுவாசத்தை பற்றிய ஒரு முழுமையான புரிதல் நமக்கு தருகிறது. இறுதியில் எல்லா இறையலின் இலக்கும் வெறும் அறிவை பெறுவது மட்டுமல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடன் ஒரு ஆழமான உறவை ஏற்படுத்திக் கொள்வதாகும். யோவான் 17:17 இயேசு சொல்றாரு, சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும் வசனமே சத்தியம் என்ற ஆசீர்வாதம் நமக்கு இறையல் மூலம் நிறைவாய் கிடைக்க வேண்டும். இறையலின் எல்லா வடிவங்களும் நம்மை கடவுளின் சத்தியத்துக்கு நெருக்கமாக வழிநடத்துவதையும் அதன் மூலம் நம்ம சிந்தனைகளை மாற்றி கிறிஸ்துவ சாயலுக்கு நம்மை ஒத்திருக்க செய்வதையும் நோக்கமாய் கொண்டுள்ளதுன்னு சொல்லி ரோமர் 8:29 நம்ம காட்டுறோம். அது என்னது? ஆமா, நம்ம எதுக்காக முன்குறித்திருக்கிறவருடைய தேவனுடைய குமாரனுடைய கிறிஸ்து சாயலாக மாற்றணுங்கிறத அவருடைய நோக்கமே தவிர பெரிய அறிவாளியா மாற்றணும், பெரிய தியாலஜியா மாற்றணும் அவருடைய விருப்பம் இல்லை. தியாலஜியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அங்க போயிடணும். தியாலஜியை தெரிந்து கொள்வது மூலம் நீங்க தேவனுடைய குமாரனுடைய சாயல மாறணுமே தவிர தியாலஜி படிச்சதுதான் அவங்க எண்டு கிடையாது. இட்ஸ் ஒன்லி a மீன்ஸ். the end is that. அதே மாதிரி ரோமர் 12:1-2 சொல்லுது, அன்றியும் சகோதரரே என்ன சொல்றாரு, நான் உங்களை வேண்டிக் கொள்றேன். என்னது? உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஏற்கும் ஜோபலியாக ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லி. ஓகே, ஸோ ரைட் ஹியர் ஐ ஸ்டாப். அண்ட் நம்ம வந்து அடுத்தது இல்லையா 2-3 பேஜ் இருக்கு. மேபி அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் பார்த்துருவோம். பட் மெயினான நம்ம காரியங்களை நான் பார்த்துட்டோம். நீங்க இறையலை அணுகுமுறையை நீங்க வாசிச்சு தெரிஞ்சு கொள்ளலாம். இருந்தாலும் நான் அதை பத்தி ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை வரக்கூடிய நாட்களை காட்டுவேன். 12ஆம் பேஜுக்கு வந்துருங்க. இங்க உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட், அதாவது இந்த 10 டாக்டரினையும் நீங்க படிச்சுட்டு வரணும். நான் அடுத்த முறை வசனமும் கேட்பேன், இதுவும் கேட்பேன். 10 டாக்டரினை அவரை கரெக்டா சொல்லணும். ரைட்டா? நீங்க தமிழ்ல சொல்லலாம், இங்கிலீஷ்ல சொல்லலாம். ரைட், ஓகே. பை காட்ஸ் கிரேஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் 3 lessons. கத்த சித்தம்னா மறுபடியும் நாம அடுத்த பாடங்களை கற்றுக்கொள்ள ஆயத்தமாக. தேங்க்யூ. ஓகே. ஸோ எதுவும் கேட்கணும்னு நினச்சிருந்தீங்களா? கேட்கணும்னு நினச்சிருந்தேன், எனக்கு டைம் இல்லாமல் சொல்லிட்டு யாராச்சும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா நீங்கள் கேட்க ஒரு நிமிஷம் நீங்க ஏதாவது கேட்கணும் கேட்டுருங்க. ஓகே. அப்படி எது இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு இதுல எடுத்ததுல ஒரு என்னடா இப்படி பேசுறாங்க அப்படி கேட்டுருங்க. ஓப்பனாவே என்கிட்ட கேட்டு நம்ம அதை பத்தி விளக்க போறது இல்லை நானு. பட் இப்படி ஒரு கேள்வி இருக்குங்க, ஏன்னா நான் ஆயத்தமா வருவேன். ஐயா இப்ப நீங்க எல்லா தியாலஜியும் ஐயா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா. அப்ப அதை தெரிஞ்சுக்கலாம். இப்ப அப்ப தெரிஞ்சுக்கும் போது இப்போ நம்ம அந்த தியாலஜியை நம்ம ஏன்னா நம்ம சரியான தியாலஜி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லும்போது நம்ம டைவர்ட் ஆகலாம்ல, ஆக முடியுமா? ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அது இப்ப அதுவும் சரி இதுவும் சரின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாது இல்ல? ஆமா, இது எங்கன்னா இதுக்கு ஒரு லிமிட் இருக்குங்க. நமக்கு ஒரு பாடம் இருக்கு, கல்ஸ்ன்னு சொல்லி கள்ளப்போதவர். அவங்களுடையது நம்ம உள்ள போகவே கூடாது, அதை நாங்க அனுமதிக்கவே மாட்டோம். இப்ப நான் வந்து ஒரு பேப்டிஸ்ட், நான் பெந்தேகாஸ்ட் தியாலஜி நான் தெரிஞ்சுக்க விரும்பினேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு அவங்களோட ஒரு புரிந்து கொள்வது வருது. அதனால நான் பெந்தேகாஸ்ட் சர்ச்சில் போய் சேர்ந்துடல. ஒருவேளை எனக்கு விருப்பம் இருந்தால் நான் சேரல, நான் சொல்றேன். ஆனா வேற இருக்குதுங்க, யெகோவா சாட்சிகள், ஏன்னா மார்மன், அப்படிலாம் நிறைய கள்ள போதவர்கள் இருக்காங்க. அங்க போயிடாதீங்க, வெரி வெரி டேஞ்சரஸ். அது போகவே கூடாது. அவங்க தான் தியாலஜி அதிகமாக ப்ரீச் பண்ணிருக்காங்க. புஸ்தகங்கள்லாம் அவங்க தான் நிறைய அடிக்கணும். வாட்ச் டவர் பப்ளிகேஷன் தான் தூக்கி தூர போட்டுருக்கு. வாட்ச் டவர் பப்ளிகேஷன் உலகத்திலே அதிகமாக புஸ்தகங்களை விநியோகிக்கிற புஸ்தக குழு வேற யாரும் கிடையாது, யெகோவா சாட்சிகளுக்கு இன்னொரு பேர். சரிங்களா?
அவங்க கோயம்புத்தூர்ல நிறைய இருக்காங்க, சென்னையில் எங்க பார்த்தாலும் இருப்பாங்க. நீங்க எல்லா வீட்லயும் அவங்க புஸ்தகம் இருக்கு. ஆனா அவங்க தான் உங்களுக்கே தெரியும். அவ்வளோ அருமையான பிரிண்டிங், அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் அது. அதனால நான் என்ன சொல்றேன், முதல்ல நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் தப்பு இல்லை. நம்முடைய நோக்கம் என்னன்னா, என்னுடைய சகோதரன் இன்னொரு சபை இருக்கும்போது அவனை ஒரு தாழ்ந்த சிந்தையோட நான் பார்க்கக்கூடாது இல்லையா? எனக்கு ஒரு பெருமை வந்துருங்க. தியாலஜி வந்து பெருமையும் கொண்டு வரும் அப்படின்ட்டு அந்த எண்ணம் வராமல் இருக்கணும்னா அதுக்காக படிக்கல. பட் நீங்க தான் முடிவு எடுக்கணும். நான் கன்க்ளூஷன் என்ன சொல்றேன், நீங்க ஒரு முடிவு எடுங்க. கரெக்டுன்னா அதுல இருங்க, இல்லை எது கரெக்டோ அங்கே போயிட வேண்டியதான். சரி, நான் வந்து 23-24 வருஷம் ஆங்கிலிக்கனா இருந்தேன், சிஎஸ்சியில் இருந்தேன். Now I am Baptist for another 32 years because I thought it's very nice. புரியுதுங்களா? வேற ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அது தெளிவு கிடைக்கும். வேற ஏதாவது? ஓகே, தேங்க்யூ. நன்றி நன்றி சார். இந்த சிஎஸ்ஐ அப்புறம் வந்து லுத்ர மிஷன் அப்படி சலிஷ்னாமி சில ஸ்தாபனத்தில் வந்து தெளிப்பு ஞானஸ்தானம் வச்சிருக்கிறாங்க. அப்போ ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னு நான் திங்க் பண்ணும் பொழுது, ரோமரில் வசனம் இருக்கு. ரோமரில் 2ஆம் அதிகாரத்தில் விருத்த சேதனத்தை குறித்து பவுல் பேசும்பொழுது, விருத்த சேதனம் வந்து விருத்த சேதனத்துக்கும் விசுவாசத்தின் நிமித்தமே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்லியிருக்கு. நீங்க விருத்த சேதனம் பண்றதுனால, நான் விருத்த சேதனத்தோடு இந்த ஞானஸ்தானத்தை கம்பேர் பண்ணி அப்படி பண்ணி திங்க் பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்துட்டும் பாவம் செய்யறாங்க. நம்ம விசுவாசத்தினால் தானே நம்ம நீதிமானாக்கப்பட்டோம். அதுல அவரு அதான் சொல்றாரு, நீ விருத்த சேதனம் பண்ணியும் நீ வந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம இருந்தால் உன்னுடைய விருத்த சேதனம் விருதாவா இருக்கே. அப்ப நான் அதை எப்படி எடுக்கிறோம்னா, நீ ஞானஸ்தானம் எடுத்தும் நீ நீதிமானா நடக்கல, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியா, உன்னுடைய ஞானஸ்தானம் விருதாவா தானே இருக்கு. அப்ப எதுக்கு அந்த ஞானஸ்தானம்? நீ விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டால். அந்த தியாலஜின் அடிப்படையில இவங்க சிஎஸ்ஐ அண்ட் லுத்ர மிஷன்ல தெளிப்பு ஞானஸ்தானம் வைத்திருப்பாங்களோன்னு சொல்லி நான் யோசிச்சேன். சரியா? அதெல்லாம் ஏன்னா எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க ப்ரூஃப் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்போ நம்ம வந்து படிப்போம், ஃபர்ஸ்ட்டு படிச்சுட்டு நம்ம வந்து எது கரெக்டுன்னு நம்ம தான் கண்டுபிடிச்சோம், ரைட்டா? ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், விருத்த சேதனத்தையும் ஞான ஸ்நானத்தையும் இணைக்க முடியாது. அந்த காலகட்டத்துக்கு ஆண்டவர் அதை பயன்படுத்துகிறார் இந்த காலத்தில். அப்படி ரெண்டையும் போய் இணைச்சி பார்த்தா அதுவும் ரொம்ப போயிடும். அது நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்குவீங்கன்னா, எல்லா டாக்டரையும் கொஞ்சம் கடந்து வந்த பிறகு ஓரளவு உங்களுக்கு பிக்சர் கிடைக்கும். குறிப்பாக ரெட்ஷிப் இயரில் வந்தால் தான் அந்த பிக்சரே கிடைக்கும். ஏன்னா ஞான ஸ்நானம் அங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரெட்ஷிப் இயர்லாம் படிங்க. எல்லாருமே ஒரு வகையில் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான். ஏதோ ஒரு சபையில் இருக்கிறனால ஓரளவு எல்லாம் ஒரு அறிவோடு தான் இருக்கீங்க. இதை முறைப்படுத்தி சரிப்படுத்தி பேலன்ஸ் பண்ணி பார்க்குறது, ரைட்டா? வெயிட் பண்ணுங்க, நம்ம அதற்கான பதில்களும் கிடைக்கும். நல்ல கேள்வி கேட்டீங்க, ரொம்ப நன்றி. இதுதான் நான் சொல்ல வந்தேன். ரைட், அப்போ ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். நாம சந்திப்போம். ஓகே, யாராச்சும் ஜெபம் பண்றீங்களா? யார் ஜெபம் பண்றீங்க? சுருக்கமா ஜெபம் பண்ணிடுங்க. யாரு? பிரதர் நீங்களே ஜெபம் பண்ணுங்க. பிலிப். அப்பா பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, வானத்தையும் பூமியும் படைத்த பரலோகத்தை உருவாக்கின என் அன்பின் தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிறைய விஷயங்களை